அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 ப்ரோக்ராமோட கிளாஸஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸ் 2. ஓகே, ஸோ கிளாஸ் 2 ஃபஸ்ட்டு ஐ ஹோப் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் பார்லிமெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஒரு 2 hours 15 minutes போயிருக்கும். மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் அங்கேருந்து அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறனால அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நடத்தணும். அடுத்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாப்பிக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது போத் பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ ரெண்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல். ஓகே, ஸோ அங்கே அப்படியே பார்க்கும்போது கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்வொகேட் ஜெனரல். ஓகே, ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் வியூஸில் தான் பார்க்க போகிறோம். அது முடித்தோடனே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நேற்றே பார்க்க வேண்டியது. பட் இதோட கண்டினியூஷனாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் நான் சொல்கிறது ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரம் தி ப்ரியாம்பிள்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா, அடுத்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்லேருந்து அங்கே டு அன் எக்ஸ்டென்ட் அப் டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வரைக்கும் செகண்ட் பார்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஏரியாவில் ஒரு 70% ஆஃப் த சிலபஸ் முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, கிளாஸில் ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டிருந்தீங்க அபவுட் டீலிமிட்டேஷன் கமிஷன். இந்த கிளாஸோட முடிவில் நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அதோட ரிசர்வேஷன், அதோட இயர், அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நம்ம கிளாஸஸில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் முடித்தோடனே கடைசியாக அந்த டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து போயிடலாம். ஓகே, ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது நத்திங் பட் ஆல் அபவுட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அண்டு அட்டார்னி ஜெனரல். ஓகே, ஸோ இதுதான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் கன்சிடர் டு பி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு இதில் அதிகமான கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ அதுவும் பிரசிடென்ட்டில் அதிகமாக எங்கேருந்து கொஷின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆர் மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆர் ப்ரொசீஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன். ஓகே, ஸோ அதில் தான் அதிகமான கொஷின்ஸ் த்ரோ பண்ணியிருக்காங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஒரு 15 years ஆஃப் டைம் பீரியடில் சொல்கிறேன். ஸோ அதில் அதிகமான கொஷின்ஸ் ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலெக்ஷன். ஓகே, செகண்ட் பார்ட் அப்படின்னு வரும்போது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சரில் வாட் இஸ் இஸ் ரோல் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட கொஞ்சம் ஃபியூஷன் ஃபார்மெட்டில் வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதர் தென் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வரும்போதுமே வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், அவரோட மெத்தட் ஆஃப் எலெக்ஷன், இதை வச்சு தான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அதை தாண்டி போச்சு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர்லையும் ரொம்ப ரேர் ஆஃப் த ரேர் கேசஸ் தான், 1 or 2 cases தான் கொஷின்ஸாக வந்திருக்கு. தென் அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரலுமே அப்பப்போ ஒரு அக்வயர் ஆகக்கூடிய ஒரு கொஷின். பட் இந்த செட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோலிஸ்டிக்காக நம்ம ரிவைஸ் பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு செட் ஆஃப் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அந்த என்டையர் திங்ஸையும் ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இன் சென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எலெக்ஷன் பார்ட் முடிச்சிடறோம் அப்படின்னா எலெக்ஷன் பார்ட் முடிச்சோன்னே எலெக்ஷன் ரெலவெண்ட்டான மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு போத் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும் நமக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது அங்கே அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் போகும்போது அங்கே என்ன அப்படிங்கிறதெல்லாம் 1 by 1 இன்றைக்கி நம்ம என்னென்னா செட்டாக முடிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இது ரொம்ப ஓல்டு கொஷின் தான், பட் இட் ஹேஸ் சம் வேல்யூஸ். ஏன்னா திருப்பி ரிப்பீட்டடாக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஓல்டு கொஷினாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வேரியேஷன் இருக்கணுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் எடுத்து போடுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் இன்டைரக்ட்லின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஓகே, எலெக்டட் இன்டைரக்ட்லி பை தி எலக்டோரல் காலேஜ். ஓகே, ஸோ எலக்டோரல் காலேஜ் யாருன்னு கேட்குறாங்க. எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி, ஓகே, எலெக்டட் மெம்பர்ஸ்ங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எங்கெங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று லோக்சபா ஒன்லியா, இல்லை. ராஜ்யசபா ஒன்லியா, இல்லை. லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஒன்லியா, இல்லை. அப்போ ஆப்ஷன் என்ன தான், லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட்ஸ். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன், மெத்தட் ஆஃப் எலெக்ஷனில் வந்து எலக்டோரல் காலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு வரும்போது ஹூ ஆர் ஆல் தி மெம்பர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு ஓட் ஃபார் தி பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கிற கம்போசிஷன் தான். தட் இஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபா,
elected members of the Rajya Sabha and elected members of the Legislative Assembly and union territories which having a legislative assembly. Okay, so இதுதான் அந்த எலக்ட்ரல் காலேஜோட கம்போசிஷன். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த எலக்ட்ரல் காலேஜ் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எக்ஸ்டெண்டட் கொஸ்டின் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னு வந்தது 2023 வந்த கொஸ்டின் தான். ஓகே, ஸோ அந்த கம்பேரிசன் ஆஃப் 2 ஸ்டேட்ஸை வச்சு கேட்டுருந்தாங்களா. ஏன்னா அது அந்த வருஷம் எலெக்ஷன் இயர்னால அந்த வருஷம் மட்டுமே எலெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் தென் தட் பிரசிடென்ட் ஏரியாவில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போயும் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதோட லீடை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டினை ட்ரிகர் பண்ணுறதுக்கு திருப்பி சான்சஸ் இருக்குது. ஸோ எலெக்ஷன் திருப்பியும் கொஸ்டின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம போகிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல எலக்டோரல் காலேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் திங் பாருங்க, who among the following have the right to vote? Who among the following have the right to vote in the vice president election but not in the president election? So they are asking on comparison between the president and vice president election. Okay, so president election க்கும் vice president election க்கும் உள்ள electoral collegeல இருக்கக்கூடிய composition கேக்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள எலக்ட்ரல் காலேஜில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், த மினிஸ்டர் ஹூ ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹேவ் த ரைட் டு வோட் இன் தி பிரசிடென்ட் எலெக்ஷன் பட் நாட் இன் தி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பட் நாட் இன் தி பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மினிஸ்டர் ஹூ ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கேன் ஹேவ் த ரைட் டு வோட்டா. ஸோ அந்த மினிஸ்டருங்கிற ஏரியாவே விட்டுருவோம். ஓகே, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், nominated members of the parliament who abstain from all meetings of the house for a period of 60 days without permission of the house. இதெல்லாம் ரொம்ப வேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய எலக்டோரல் காலேஜில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே எலெக்டட் அப்படிங்கிறது கீவேர்டு. ஓகே, ஸோ எலெக்டட் எம்பிஸ் ஆஃப் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, எலெக்டட் எம்எல்ஏஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, elected MLAs from the union territories which having a legislative assembly. இதுதான் இவங்களோட எலக்டோரல் காலேஜ். இவங்களை பொறுத்தளவுக்கு ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது மெம்பர்ஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மெம்பர்ஸ் இன்க்ளூட்ஸ் போத் எலெக்டட் அஸ் வெல் அஸ் நாமினேட்டட். ஸோ அப்போ எலெக்டடாகவும் இருப்பாங்க, நாமினேட்டடாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இந்த ரெண்டில் எது வந்து டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க they can have the right to vote in the vice president election but they cannot able to vote in the president election. ஸோ அப்போ இந்த இடத்துல nominated members of the parliament தான் கரெக்ட். ஓகே, ஸோ மினிஸ்டர்ஸ் who are not members of either house of the parliament கொஸ்டினேவே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ nominated members of the parliament they are having the right to vote in the vice president election but they are not having the right to vote in the president election. ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜில் கம்பேரிசன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பிட்வீன் தி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அண்ட் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ இது ஒரு கொஸ்டினில் நம்ம ஒரு ஐடென்டிஃபை, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இந்த இடத்துல. ஓகே, அடுத்து பாருங்க, டு எலெக்ட் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலெக்ஷன் ப்ரொசீஜர் இஸ் யூஸ்டு. ஓகே, ஸோ மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் கேட்டிருக்காங்க. வாட் டைப் ஆஃப் எலெக்ஷன் மெத்தட் இஸ் வி ஆர் யூசிங் ஆர்டிகல் 55. ஓகே, ஸோ என்ன மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know that with respect to president and vice president election we are adopted for an proportional representation by means of single transferal vote அப்படின்னு சொல்லுவோம். with respect to common like MLA MP selection அப்படின்னு வரும்போது first past post system அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் ஆஃப் மெத்தடில் எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், தட் இஸ் a system of proportional representation by means of single transferal vote. ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா கன்ஃபார்மாக ஷார்ட் ஷார்ட்டாக அடிக்க முடியும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தா. ஓகே, ஸோ அதுக்காக தான். அடுத்து பாருங்க, the value of vote of member of the parliament for the election of the president of India is determined by ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே மெத்தட் ஆஃப் எலெக்ஷன், மேனர் ஆஃப் எலெக்ஷனில் vote value for the member of parliament எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் வேல்யூ ஆஃப் எம்எல்ஏஸ் எப்படி இருக்குது, ஓட் வேல்யூ ஆஃப் எம்பிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓட் வேல்யூ ஆஃப் எம்எல்ஏஸை கால்குலேட் பண்ணும்போது தே ஆர் ஹேவிங் ஆன் ஃபார்முலா. ஓகே, ஸோ தே ஆர் ஹேவிங் யூசிங் ஆன் ஃபார்முலா இன் சென்ஸ் நத்திங் பட் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்டோட டோட்டல் பாப்புலேஷனை கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட்டை கணக்கில் எடுத்துக்கிட்டு டிவைடட் பை டோட்டல் elected MLAs. Okay, so MLAs from the
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்ட்டு 1/1000. இதை வச்சு பார்த்தோம்னா ஈச் அண்டு எவ்ரி ஸ்டேட்டோட இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸோட ஓட் ஷேர் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஓவராலாக அந்த ஸ்டேட்டோட எம்எல்ஏ ஓட் ஷேர் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இதுலேருந்து வர்ற ஒரு வேல்யூவை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஸோட ஓட் ஷேர் பார்க்கும்போது இந்த எம்எல்ஏஸ் ஓட் இருக்கு இல்லையா, இது மொத்தமாக எடுத்துக்கிடலாம். ஓகே, ஸோ எடுத்துக்கிட்டு டோட்டல் எலெக்டட் எம்எல்ஏஸ் ஓட்டை எடுத்துக்கிட்டு ஃப்ரம் ஆல் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ எல்லா ஸ்டேட்டோட எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏஸ் இவங்களோட ஓட் ஷேரை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து டோட்டல் எலெக்டட் எம்பிஸ் ஃப்ரம் தி both the houses of parliament. Okay, so both the houses of parliament. So இங்க கீழே டினாமினேட்டர் பார்த்துக்கோங்க, இதுதான் வேல்யூ. ஓகே, ஸோ இதை வச்சு தான் எம்பிஸோட ஓட் ஷேரோ பார்ப்பாங்க. நம்ம திருப்பி ஒரு ரிவிஷனும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஒன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ எம்பி தான் கேட்குறாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் டிட்டர்மைன்டு பை டிவைடிங் தி எது. ஸோ இதில் எதுன்னு பார்த்தா நேஷனல் பாப்புலேஷன் as per the latest census by the number of லோக்சபா இல்லை, ஏன்னா நம்ம கொடுத்த ஃபார்முலா அப்படி பார்க்கும்போது. ஓகே, ஸோ பாப்புலேஷன் as per the latest census இங்கேயும் காமனாக இருக்குது. Okay, so population as per the latest census by the total strength of the two houses of the parliament, no. So the total value of vote of the members of all the states of legislative assembly by, okay, by the elected members of the two houses of the parliament. So இதுதான் இந்த parliament இந்த ஒரு ஃபார்முலாவோட ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் திஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் இந்த எலக்டோரல் காலேஜ் அதோட கம்போசிஷன், அது போக மெத்தட் ஆஃப் எலெக்ஷன், அது போக எலெக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஃபார் அரைவிங் ஆஃப் தி ஓட் வேல்யூ. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து லீட் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் சி. திருப்பி விட நம்ம ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, அடுத்து which one of the following statements regarding the election of the president of India is correct? Okay, which one of the following statement regarding the election of the president of India is correct ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a candidate securing the majority of the vote is not automatically elected ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா they are checking on the first past post system and proportional representation by means of single transfer vote இதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இதில் செக் பண்ணுறதா இருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிசர்வ் பண்ணலாம். அடுத்து, the Supreme Court has no jurisdiction in any doubt or dispute arising in connection with the election of the president அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த விதமான ஜூரிஸ்டிக்ஷனும் இல்லையா இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் இன் தி பிரசிடென்ட் எலெக்ஷனான்னு கேட்டால், ஆக்சுவலி who has the competent authority to solve any disputes in the election with respect to president and vice president அப்படின்னா the constitution says that is Supreme Court தான். Okay, so Supreme Court is the competent authority. அப்போ second statement is wrong. Okay, in case of election disputes வரும்போது. அடுத்து third statement, the president election cannot take place when one or more state assemblies stand dissolved because all the state assemblies form part of the electoral college. So இது பார்த்தீங்கன்னா it is also wrong because the constitution itself says that if there is any vacancy or any house is dissolved means that is not taken into consideration for the president election. அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி கான்ஸ்டியூஷனுமே there is an mention of this constitution provision. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஒரு ஹவுஸ் ஏதோ ஒரு ஸ்டேட் அசம்பிளி டிசால்வ் ஆயிருந்தாலும் இன்கேஸ் அந்த டைம் பீரியட்ல ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதா இருந்தா அதை கண்டக்ட் பண்றதுல எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அங்கே கிடையாது அப்படிங்கிறதான் சொல்லுது. ஓகே, அடுத்து, the total values of the votes allotted to both houses of the parliament is much. That is, the total value of votes allotted to both houses of the parliament is much more than the total value of votes of the all the states taken together ன்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் a candidate securing the majority of vote is not automatically elected. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு அது ஓகே, ஏன்னா the person who securing the highest okay majority vote அப்படின்னா that is the concerned person is elected. okay, so for example இப்போ ABC அப்படின்னு 3 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா A scored 40%, B scored 30%, C scored 30% அப்படின்னா who is the winner in the first past post systemனா that is 40% winner. okay, so A. ஆனா இவருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கான்னு கேட்டா கிடையாது, ஏன்னா நம்மளோட பிரசிடென்ட் எலெக்ஷனோட டிமாண்டே ஹேஸ் டு தட் பர்டிகுலர் கேண்டிடேட் ஹேஸ் டு செக்யூர் ஆன் அப்சல்யூட் ஓட், தட் இஸ் 50+1 vote percentage இருந்தால் தான் that person is considered to be vote declared
elected அப்படிங்கிற பட்சத்தில் a candidate securing the majority of the vote is not automatically elected அப்படிங்கிறது தான் எதை பொறுத்தளவுக்கு கரெக்ட் அப்படின்னா proportional representation by means of single transfer vote பொறுத்தளவு. ஏன்னா அங்கே we adopted for an absolute. ஓகே 50+1 இருந்தால் தான் that concerned person is declared to be winner தவிர மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட் கம்பேர் வித் அதர் கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டாருங்கிறதுக்காக அவர் என்னன்னு சொல்லிட முடியாது அப்படின்னா வின்னர்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். வித் ரெஃபரன்ஸ் டு தி எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏஸ் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். இருக்கலாமா? இருக்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அந்த பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி எம்எல்ஏ இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மாறும், அங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸும் என்னவா இருப்பாங்க, எம்எல்ஏஸ் மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்கிறனால அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, ஐ வில் ஷோ யூ தட் ஸ்லைட். ஓகே, ஸோ வேல்யூஸ் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏஸ் வேரி ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட்டான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்பிஸ் ஆஃப் தி லோக்சபா ஓகே இஸ் மோர் தேன் தி வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்பிஸ் ஆஃப் தி ராஜ்யசபான்னு சொல்றாங்க. அப்படியா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணோம். தட் இஸ் ஒரு எம்எல்ஏவோட எம்பிஸோட ஓட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் எம்எல்ஏஸ் ஃப்ரம் ஆல் ஸ்டேட்ஸ் டிவைடட் பை டோட்டல் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டுன்னு தான் படிச்சோமோ தவிர பார்லிமெண்ட்ல லோக்சபாக்குன்னு ஒரு ஃபார்முலாவும் ராஜ்யசபாவுக்கு ஒரு ஃபார்முலாவும் நம்ம படி கிடையாது. ஸோ லோக்சபாவில் இருந்து வரக்கூடிய எம்பியாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவில் இருந்து வரக்கூடிய எம்பியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே என்னதான் சேம் வேல்யூ ஆஃப் ஓட்டு தானோ தவிர நாட் டிஃபர். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் கண்டிப்பாக என்ன ஆகும்னா வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் எம்எல்ஏஸ் மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. அப்போ இந்த கம்போசிஷன், இந்த ஃபார்முலா தெரியணும். இதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ இதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின் இந்த சோஃபார். ஓகே, ஸோ ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் கேட்டிருப்பாங்க அப்படின்னா இதுதான். பட் இந்த கொஸ்டினை அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லாத ஒன்று. கெஸ் ஒர்க் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏன்னா நமக்கு அந்த நேரம் இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா யூ ஹாவ் டு கம்பேர் தி ஸ்டேட் ஆஃப் வேரியஸ் ஓட் ஷேர் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கம்பேரிசன் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னா சேஃபாக இருக்கிறது தான் கொஞ்சம் பெட்டர். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் எமோஷனலாக நம்ம ட்ரிகர் பண்ணும். ரொம்ப நல்லா படித்த ஒரு ஏரியாவில் இந்த கொஸ்டினை விட்டுட்டு வரதா அப்படிங்கிற ஒரு ஈகோவும் நம்மளுக்கு கொஸ்டின் பண்ணும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கான்சியஸாக இருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுல நம்ம ஒரு அறைவு வந்துடலாம். பட் இது அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம்னா பெட்டர் நீங்கள் முடியாத பட்சத்தில் விட்டுட்டு வர்றது தான் எனக்கு தெரிஞ்சு சேஃப். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணுற மெக்கானிசம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகே, எனிவே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the members nominated to either house of the parliament or the legislative assembly of the state are also eligible to be included in the electoral college. அப்படியா? நாமினேட்டட் எம்பிஸ்கோ இல்லை எம்எல்ஏஸ்கோ என்ன ரோல் கிடையாது எலக்டோரல் காலேஜ் ஆஃப் தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ரோல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, என்னன்னா இதில் 1 2 3 4 இருந்தாவோட we can try for go for an case. பட் அதுவும் இல்லை, இது ஒன்லி ஸ்டேட்மெண்ட்டில் விழுந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the members nominated to either house of the parliament or the legislative assembly of the state are also eligible to be included in the electoral colleges சொல்றாங்க. நோ. ஓகே, அடுத்து ஹையர் தி நம்பர் ஆஃப் எலெக்டட் அசம்பிளி சீட்ஸ் எலெக்டிவ் அசம்பிளி சீட்ஸ் ஹையர் இஸ் த வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏ ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்முலாவை படி பார்க்கும்போது ரொம்ப வேகா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு. ஓகே, ஹையர் த நம்பர் ஆஃப் எலெக்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்தா ஹையர் இஸ் த வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏ ஆஃப் தட் ஸ்டேட் இருக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியா பெர்சே பாப்புலேஷனை ஈக்குவேட் பண்ணி ஒரு ட்ரூ ரெப்ரசன்டேஷன் ஆர் யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலோ தவிர மற்றபடி ஹையர் தி எலெக்டிவ் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஹையர் தி வேல்யூ ஆஃப் ஓட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, அடுத்து த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் தி ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்றாங்க, கேரளா மத்திய பிரதேஷ் 131, கேரளா 152. ஆனால் இவங்களோட கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? The value of vote of each MLA of Madhya Pradesh is greater than that of the Kerala. அப்படியான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஏன்னா
கேரளாவோட சீட் வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்எல்ஏவோட 152, எம்பி மத்திய பிரதேஷோட வேல்யூ ஆஃப் ஓட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 131. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ராங். ஓகே, அடுத்து the value of vote of each MLA of Puducherry, okay, is higher than that of the Arunachal Pradesh because the ratio of total population to total number of elective seats in the Puducherry is greater as compared to the Arunachal Pradesh ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு லாஜிக்கலாக யோசிக்க முடியுது. ஸோ இதுவும் நமக்கு என்னன்னா ரொம்ப கிளீனாக அந்த டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். கொஸ்டின் வைஸ் பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஏன்னா புதுச்சேரியோட ஓட் வேல்யூ 16, ஓகே, அருணாச்சல பிரதேஷோட ஓட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. ஓகே, ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு இட் இஸ் கரெக்ட் தான். பட் இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண அங்கே டைம் இல்லை நமக்கு. இதை விட பெட்டராக என்ன பண்ணிடலாம், இன்னும் 2-3 கொஸ்டினை சேர்த்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது பேசிக்கான விஷயம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் எலெக்ஷன், மேனர் ஆஃப் எலெக்ஷன், ஹவு எலெக்ஷன் ஆர் கண்டக்டட், ஓகே, ஹூ கண்டக்ட் தி எலெக்ஷன், இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா யார் அதை ஹோல்ட் பண்ணுறா, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தப்பு பண்ணாமல் வந்தீங்கனாலே போதுமானது தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2023 கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் இன் தி பிரசிடென்ட் எலெக்ஷன் இஸ் ரிஃபர்டு டு தி, நான் ஆல்ரெடி சொன்னது தான், சுப்ரீம் கோர்ட். ஓகே, நெக்ஸ்ட் consider the following statement. If the election of the president of India is declared, இது 2023 அந்த வருஷம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க in the president electionல. ஓகே, so if the election of the president of India is declared void by the Supreme Court of India, all act done by him in her in the performance of duties of his or service of the president before the date of the decision become invalid ன்னு சொல்றாங்க. But what mentioned in the constitution அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is deferred. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வரும்போது இட் இஸ் அன் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டு டிசைட் ஆன் தி டெசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எனி திங் ரெலவெண்ட் வித் பிரசிடென்ட் எலெக்ஷன். பட் இன் கேஸ் ஒருவேளை பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் ஏதாவது மால் ப்ராக்டிசஸோ இல்லை மிஸ்பிஹேவியரோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த எலெக்ஷனை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ டியூரிங் தி டென்யூர் ஆஃப் ஹிஸ் பிரசிடென்ட்ஷிப், ஓகே, ஸோ அப்போ எடுத்த ஆக்ஷன்ஸ் என்ன ஆகும், இன்வாலிட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா இன்வாலிட் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, அடுத்து பாருங்க, எலெக்ஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி போஸ்ட்போன்ட் ஆன் த கிரவுண்ட் தட் சம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஹவ் பீன் டிசால்வ்ட் அண்ட் எலெக்ஷன் ஆர் yet to take place. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், இல்லை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து when a bill is presented to the president of India, the constitution prescribes time limit within which he or she has to declare his assent and keta. No, not required. Okay, so there is no any time limit fixed for the president to take any decisions on the matters of any recommendation sent from the bill. Okay, so any bill sent for the president consideration அப்படினு வரும்போது there is no any time limit fixed. Okay, so அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. So answer for this one is none. Okay, so இதுதான் அந்த வருஷம் கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ with respect to eligibility வச்சு வந்துடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் அந்த மேனர் ஆஃப் எலெக்ஷன், இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா who has to solve it, what type of method of election we are adopting, what is the vote value of MPs and MLAs, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணோம். அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, தென் which one of the following is are correct stated in the constitution of India ன்னு கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எது சொல்லியிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ the president shall not be a member of either house of the parliament. Yes, okay, so eligibility la adha. Okay, first he should be a citizen of India, then 35 years of age இருக்கணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கிறவர் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா எம்எல்ஏவோ எம்பிஸாவோ எங்கேயும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ த பிரசிடென்ட் ஷால் நாட் பி எ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டான்னு கேட்டால் கரெக்ட். ஓகே, செகண்ட், த பார்லிமெண்ட் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் 2 ஹவுசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஆர்டிகல் 79 செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நேற்றே டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, ஸோ த பார்லிமெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 houses, ஒன் இஸ் ராஜ்யசபா அண்டு லோக்சபா ப்ளஸ் பிரசிடென்ட். ஓகே, ஸோ அப்போது த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் 2 houses கேட்டால் எஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதில் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, எலக்டோரல் காலேஜ், மேனர் ஆஃப் எலெக்ஷன், எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டிகல் 71 பேசுகிறாங்க, எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 66, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் 56, இம்பீச்மெண்ட்டு, குவாலிஃபிகேஷன் 58, 59.
ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. குயிக்காக என்ன பண்ணிடலாம், ஒரு ரிவிஷன் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு மெமரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன, பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 54 என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். எலெக்டர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது எலக்டோரல் காலேஜில் யாரெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்து தான், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட். ஸோ த ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனில் இன்னும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளே வரல, பார்க்கலாம். ஓகே, ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அந்தளவுக்கு இந்த டெக்னிக்கலாக கேட்க மாட்டாங்க, பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ இருக்கிறனால பார்க்கலாம். ஓகே, ஃபைன். அடுத்து 55 பொறுத்தவரைக்கும் மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது, அஸ் ஃபார் அஸ் ப்ராக்டிசபிள் யூனிஃபார்மிட்டி இன் ஸ்கேல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அஸ் தி எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகே, ஸோ இதில் வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்எல்ஏ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தானோ தவிர கவுன்சில் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வார்த்தை ரொம்ப முக்கியம். மாற்றி போட்டாங்கன்னா கடைசியில் நம்ம ரீட் பண்ணும்போது என்னன்னா ஒரு ஃப்ளோவில் கரெக்டுன்னு போயிடுவோம், ஆனால் கடைசியில் அசம்பிளிக்கு பதிலாக கவுன்சிலை போட்டு உங்களை குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே, ஸோ த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்பி அப்படின்னு வரும்போது டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் தான். ஓகே, அது போக டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் தானோ தவிர அங்கே தேர் இஸ் அண்ட் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்பி ஆஃப் லோக்சபா அண்ட் எம்பி ஆஃப் ராஜ்யசபா அப்படின்லாம் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்பிங்கிறது காமனாக தான் எடுக்கிறாங்க. வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்எல்ஏன்னு வரும்போது தான் ஸ்டேட் டு ஸ்டேட் டிஃபர் ஆகும். ஓகே, இந்த இடத்துல இந்த 1000 மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபார்முலா வரும்போது இந்த 1/1000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேலே போட்டு ஏதாச்சும் கொஸ்டின் வச்சுட போகிறாங்க, ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, அடுத்து அந்த அப்சல்யூட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை ப்ரூஃப் பண்ணுற விதம் தான் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்டு ப்ளஸ் 1 + 1/2 + 1 அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல 50 + 1 வரணும். அது வரைக்கும் இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்கு பதிலாக அந்த டிரான்ஸ்ஃபர் ஓட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்சென்ஸ் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா செகண்ட் சாய்ஸ் கொடுத்தவரை ஃபர்ஸ்டாகவும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்தவரை செகண்டாகவும் இந்த சஃபில் பண்ணுற விஷயங்கள் நடக்கும். இன்சென்ஸ் ஒரு ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு தான். ஸோ ஏக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், பிக்கு நான் செகண்ட் கொடுக்குறேன், சிக்கு நான் தேர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, 5வது ஒருத்தர் என்ன பண்ணலான்னா பிக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், ஏக்கு நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாம் ஏ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுவாங்க. அலாட் பண்ணிவிட்டு இப்போ அவருக்கு வந்து 45% தான் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இருக்கிறதுலே இந்த பிசி 2ல் யார் கம்மியான ஓட்டு எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஒருவேளை சி எடுத்தாங்கன்னா அவங்கள எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த பிக்கும் ஏக்கும் ஒரு இது வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க அப்படின்னா, சியில் இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கும்ல அதெல்லாம் எடுப்பாங்க. இதில் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுத்துருக்காருன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த ஓட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு வருவாங்க. அப்போ கடைசியாக 50 + 1 வரும். ஓகே, ஸோ அப்படி வரும்போது அவங்கள தான் எலெக்டட்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ ஃபார்முலா வைஸ் உட்காந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ இப்போதைக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டுன்னு மட்டும் வச்சுக்கோங்க. இதோட மெக்கானிசம்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிற அவசியம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஓகே, தென் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது சீக்ரெட் பேலட் தான். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான். ஓகே, ஸோ கேண்டிடேட் மஸ்ட் கெட் அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்கணும். பாப்புலேஷன் பர்சே இப்போ யூஸ் பண்ணுறது 1971 சென்சஸ் தான் இதுக்குமே. ஓகே, ஸோ எப்படி எம்எல்ஏஎம்பி எலெக்ஷனுக்கு 1971 சென்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களோ தவிர அதே மாதிரி தான் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் 1971 சென்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன். அடுத்து எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹூஸ் டெசிஷன் இஸ் ஃபைனல், சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் இஸ் ஃபைனல். ஓகே, ஸோ அதில் ஆல்ரெடி சொன்னது தான், இஃப் த எலெக்ஷன் ஆஃப் த பர்சன் இஸ் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் declared void by the Supreme Court, act done by him in the exercise and performance of the powers and duties of the office of the President or Vice President, as the case may be, on or before the date of decision of the Supreme Court, shall not be invalidated. So செல்லாதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் இதோட கோர் அப்ஜெக்டிவ். இது பேர் கான்ஸ்டியூஷன். இதோட கோர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் சுப்ரீம் கோர்ட் செட் தட் த எலெக்ஷன் கண்டக்டட் was null and void ன்னு சொல்லியிருந்தாலும், in case before the date of the decision of the Supreme Court, if any case of functions ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸோ ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்வாலிடேட்டட்னு சொல்ல முடியாது. ஓகே, அது போக பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they may regulate the any matter relating to or connected with the election of the president and vice president. So who is the competent authority to regulate matters relevant with president and vice president அப்படின்னா பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, the election of the person as president or vice president shall not be called in question. ஓகே, ஸோ shall not be called in question
on the ground of the existence of any vacancy for whatever reason among the members of the electoral college electing him. ஸோ இதுதான் அந்த விஷயம். தட் இஸ் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக எலெக்ஷனை நிப்பாட்டுறதுன்னா அவசியம் இல்லை. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அதை தான் ரீட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு வரும்போது. ஓகே, அடுத்து குவாலிஃபிகேஷன் வரும்போது he should be a citizen of India, 58 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க, has completed the age of 35 years. கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுங்க, ஆர்டிகல்ஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆஃப் லேட் ஆர்டிகல்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின் வருது. இதுக்கு முன்னாடி 78 வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, நான் காட்டுறேன். ஓகே, ஸோ டியூட்டிஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ஆர்டிகல் 78ன்னு கொடுத்து ஆர்டிகல் 78ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி நமக்கு அந்த 109 அந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் இப்படி பார்க்கும்போது 58 குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஹாஸ் கம்ப்ளீட்டட் தி ஏஜ் ஆஃப் 35 years, இஸ் குவாலிஃபைடு ஃபார் எலெக்ஷன் அஸ் அ மெம்பர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள். ஓகே, ஃபைன். ஸோ வெதர் சிட்டிங் பிரசிடென்ட்டோ, வைஸ் பிரசிடென்ட்டோ, கவர்னரோ, எம்பியோ, எம்எல்ஏவோ பிரசிடென்ட் ஆகலாமான்னு ஆகலாம். ஓகே, பட் ஒன்ஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சீட்டை இமீடியட்டாக வெக்கேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அடுத்து டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது 5 years தான். ஓகே, ஸோ இதில் இடையில இவர் ரிசைன் பண்ணலாமா? எஸ், ரிசைன் பண்ணலாம். அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை அவரே யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்தாகணும். அது போக செகண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது இம்பீச்மெண்ட். ஓகே, ஸோ இம்பீச்மெண்ட். ஸோ இன்கேஸ் ஒருவேளை அவர் 5 years எக்ஸாக்டாக டென்யூர் முடிஞ்சோடனே வெளியேறணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பர்சன் ஆக்குபை பண்ணுற வரைக்கும், நெக்ஸ்ட் பர்சன் அஸ் அ பிரசிடென்ட் ஆக்குபை பண்ணுற வரைக்கும் அவரே அந்த ஆஃபீஸை கண்டினியூ பண்ணலாம். அதை கான்ஸ்டியூஷனே சொல்லுது. ஓகே, ஸோ த பிரசிடென்ட் நாட் வித் ஸ்டாண்டிங் தி எக்ஸ்பீரி ஆஃப் ஹிஸ் டேர்ம் கன்டினியூ டு ஹோல்ட் ஆஃபீஸ் அன்டில் ஹிஸ் சக்சஸர் என்டர் அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ். ஓகே, ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம், அவர் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தடவை கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நடக்கலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் நடந்ததுனால ஸோ அது கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இம்பீச்மெண்ட்னு வரும்போது வாட் இஸ் தி ப்ரொசீஜர் ஃபார் இம்பீச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 61 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சேஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ ஆர்டிகல் 61 இம்பீச்மெண்ட்டை பற்றி பேசுது. ஸோ கிரவுண்ட் ஃபார் இம்பீச்மெண்ட் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஃபார் இம்பீச்மெண்ட் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். பட் இஃப் டெஃபினேஷன் ஃபார் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் கேட்டால் நோ. ஓகே, ஸோ வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை ஹூ ஹாஸ் டு டிசைட் அப்படின்னா பார்லிமெண்ட் ஹாஸ் டு டிசைட், அவ்வளோதான். ஓகே, ஸோ வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ங்கிறது கிரவுண்டு மட்டும்தான். பட் அது என்ன சொல்லப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென் பை வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எங்கேயும் டிஃபைன் பண்ண கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகே, அடுத்து கேன் பி இனிஷியேட் பை எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ ஒன்லி லோக்சபா ஒன்லி ராஜ்யசபான்னு கிடையாது. எந்த ஹவுஸில் வேணாலும் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, அப்படி இனிஷியேட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆகணும். ஆனால் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 14 days நோட்டீஸ் கொடுத்தாகணும். அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே ஒரு நம்பர் தேவைப்படுது. ஓகே, ஒரு ரெசல்யூஷன் நோட்டீஸ் ஒன்று நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு 14 days டைம் பீரியட் இருக்கணும். அந்த ரெசல்யூஷனை முன்மொழிகிறது. ஓகே, ஸோ செகண்ட் முன்மொழிகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 1/10 கொடுத்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, 1/4. ஸோ 1/4 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா லோக்சபானா அதில் 1/4, ஒரு ராஜ்யசபானா அதில் 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு ரெசல்யூஷனாக டிக்ளேர் பண்ணுறதுக்கே கொடுத்தாங்கன்னு 14 days வெயிட் பண்ணணும். ஆனால் சரி, வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மெஜாரிட்டி என்ன, தட் இஸ் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ஹவுஸில் என்ன மெஜாரிட்டி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி of not less than 2/3 of the total members of the house. இதுதான் இருக்கிறதுலே highest majority required. ஓகே, ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமானது தேவை. ஏன்னா 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 75 பேர் ஓகே சொல்லணும். ஓகே, அதில் ஆப்சன்டீஸ் வரல, ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அதெல்லாம் கண்டிஷனே இல்லை. ஒரே கண்டிஷன் மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மெஜாரிட்டி நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைன், ஃபர்ஸ்ட் இதில் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் தி இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் இந்தி ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். லோக்சபாவில் இது முடிஞ்சிருச்சு, ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னா ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபா இங்கே என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இதுதான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸாக ஃபங்க்ஷன் ஆகுது. இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை செக் பண்ணுறாங்க, அந்த இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் சரியா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. அங்கே பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு அப்பியர். ஓகே, அவரோட வாதத்தை முன்மொழியெல்லாம் இன்சென்ஸ் நான் இந்த காரணங்களுக்காண்டி தான் இதை செஞ்சேன், ஸோ இது வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நான் கன்சிடர் பண்ணலை
அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸில் அவர் என்ன பண்ணலான்னா அவரோட தரப்பு வாதத்தை முன் வைக்கலாம். வாதத்தை முன் வச்சதுக்கு அப்புறமும் ஒருவேளை ஹவுஸ் அந்த ரெசல்யூஷனை இதே மெஜாரிட்டியோட தனியாக, ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸோட பாஸ் ஆச்சுன்னா, அப்படி பாஸ் ஆன அந்த டேட்லேருந்து பிரசிடென்ட் என்ன பண்ணி ஆகணும்னா he should vacate his office. ஓகே, ஸோ இதுதான் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் ப்ரொசீஜர் இன்னும் சொல்ல முடியும் இது. ஓகே, ஸோ அப்போ இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வருஷம் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது, அதனால நம்ம பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்து இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no any joint sitting. ஓகே, ஸோ இதில் யார் வரமாட்டாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆக்சுவலாக எலெக்ட் பண்ணுறப்போ வரமாட்டாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் டியூரிங் அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன் வரமாட்டாங்க, ஆனால் இம்பீச்மெண்ட்டில் இருப்பாங்க இன் பார்லிமெண்ட். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏஸ் ஓட் பண்ணுறப்போ இருப்பாங்க, எலெக்ஷனில் இருப்பாங்க, ஆனால் இம்பீச்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஹோல்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் தான். ஸோ எம்எல்ஏஸ் ஆஃப் இங்கே தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் எந்த வேலையும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு கிளாரிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். நாமினேட்டட் மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்களும் இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, தோ தே ஆர் நாட் எலெக்டட். அதாவது தட் இஸ் எலக்ட்ரல் காலேஜில் இல்லாட்டினாலும். அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாகவே இருந்தாலும் அவங்க எங்கே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னா இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து ஓத் ஆர் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் எனிதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, அடுத்து டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேகன்சி இன் தி ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். எப்போ ஒரு வேகன்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா an election to fill a vacancy caused by the expiration of the term of the office of the president shall be completed before the expiration of the term. ஓகே, ஸோ 5 years term அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி ஸோ இவர் சீட் வெக்கேட் ஆகும்போது ஆக்குபை பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இன்கேஸ் ஒருவேளை டெத்தோ ரெசிக்னேஷனோ இல்லை ரிமூவலோ பண்ணால் எத்தனை மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆகணுங்கிறது மேண்டேட் அப்படின்னா 6 monthsக்குள்ளே. ஓகே, இது நம்ம நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம விளையாடுவாங்க. 14 days சொல்லுவாங்க, இல்லை 1 yearனு சொல்லுவாங்க, இல்லை there is no any time limitன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 months அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 years டென்யூர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரசிடென்ட்டுக்கு, அவர் 3 yearsலேயே ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய எலெக்ஷன் 6 monthsல கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 2.5 monthsல மிச்சம் டென்யூர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அவரோட டென்யூரான்னு கேட்டால் இல்லை, அடுத்து அவர் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா 5 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ the date of occurrence of the vacancy can hold full term for 5 years. ஸோ அவருக்கு 5 years தான் term from the date on which he enter upon his office அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, அதனால தான் பிளேஸ் பண்ணியிருக்கு. அடுத்து கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ், பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ கண்டிஷன் ஃபார் தி பிரசிடென்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது he should not be a member of either house of the parliament, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, அது போக ராஷ்டிரபதி பவனை யூஸ் பண்ணுறதுக்கு அவர் எந்த பேமெண்ட் இதுன்னு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவரோட எமலுமெண்ட்ஸ் அலமெண்ட்ஸ் இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது யார் தான், பார்லிமெண்ட் தான். ஓகே, அது போக எமலுமெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் என்னவாகக்கூடாது, அவரோட டென்யூர் டைம் பீரியடில் குறையக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணது இருக்கணும். அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு வேணால் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிங்க, ஆனால் இவருக்கு குறையக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃபீஸ். அடுத்து எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷனா, எஸ் ஹீ கேன் பி எலிஜிபிள் ஃபார் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ், நாட் லைக் யூஎஸ் பிரசிடென்ட். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த வருஷம், ஏன்னா யூஎஸ் பிரசிடென்ட் நடந்துச்சு. இம்பீச்மெண்ட் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது, ஏன்னா சவுத் கொரியாவோடது நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரீசன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ இதோட வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வைஸ் பிரசிடென்ட்ல என்ன பார்க்க வேண்டியது இருக்குது. வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றவர் ஆர்டிகல் 63 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்தளவுக்கு சேம் அதே தான், ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் வோட் வித் ரெஸ்பெக்ட் டு சீக்ரெட் பேலட் தான். ஓகே, எலக்டோரல் காலேஜில் யார் இருப்பா, மெம்பர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ் ஆஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இங்கே தேர் இஸ் நோ எனி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நாமினேட்டட் எலெக்டட், அதெல்லாம் இல்லை. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி போத் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகே, அதுபோக வேல்யூ ஆஃப் ஓட் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் மாறுமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, அது அங்கேயே கிடையாது. ஓகே, பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே கிடையாது, இங்கேயும் கிடையாது. அடுத்து குவாலிஃபிகேஷன் வரும்போது he should be a citizen of India, should complete at the age of 35 years. அது போக எலெக்ஷன் இஸ் a member of the ராஜ்யசபா,
வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்னு வரும்போது லோக்சபா. ஓகே, ஸோ பிரசிடென்ட்னு வரும்போது லோக்சபா, இங்கே மெம்பர்னு வரும்போது ராஜ்யசபா. ஓகே, அது போக ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, அடுத்து டேர்ம்னு வரும்போது 5 years. ஓகே, அது போக இன்கேஸ் அவர் ரெசிக்னேஷன் கொடுக்கணும்னா டு த பிரசிடென்ட் கொடுத்துடலாம். இவருக்கு ரிமூவல் ப்ரொசீஜர் லைக் அவர் மாதிரி எம்பீச்மெண்ட் மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. இவங்களுக்கு ஒரு ஆர்டினரியான ரிமூவல் ப்ரொசீஜர் தான். இன் சென்ஸ் இங்கே ரிமூவலை இனிஷியேட் பண்ணுறதா இருந்தால் எங்கே மட்டும்தான் பண்ண முடியும்னா ஒன்லி கேன் இனிஷியேட் இன் தி ராஜ்யசபா. ஏன்னா ஹி இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. அலுவல் வழி இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபாவா இருக்காரு. ஸோ அப்போ எங்க இருந்து தான் இனிஷியேட் பண்ண முடியும் வைஸ் பிரசிடென்ட்டோட இம்பீச்மெண்ட் அப்படின்னா இல்லை ரிமூவல்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் தி ராஜ்யசபால இருந்து மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஓகே, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் மே பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை அ ரெசல்யூஷன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, பாஸ்டு பை அ மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மெஜாரிட்டியை பொறுத்தவரைக்கும் இங்கே எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, இங்கே இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவல் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் தட் இஸ் மியர் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ ஆல் தி தென் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் சொல்றாங்களே தவிர என்ன சொல்லலை 2/3 ஆஃப் தி ஹவுஸ் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கான கண்டிஷன் இல்லை, நார்மல் எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்கான கண்டிஷன் தான். அண்டு அக்ரீடு டு பை தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் வெரி சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஸோ எங்கேருந்து மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும் வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவலை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருந்து மட்டும்தான். ஒன்ஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல எஃபெக்டிவ் மெஜாரிட்டியோட அது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்து அக்ரீடு டு பை தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். இங்கேயும் 14 days நோட்டீஸ் எல்லா ப்ரொசீஜரும் இருக்கு. ஓகே, அடுத்து ஃபர்தர் திஸ் ரெசல்யூஷன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் தி ராஜ்யசபா தான் அண்ட் நாட் இன் தி லோக்சபா. அட்லீஸ்ட் 14 days நோட்டீஸ் கொடுக்கணும் ஃபார் தி ரெசல்யூஷன். ஓகே, ஸோ இதில் அங்கனாச்சும் வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு. ஓகே, ஃபார் தி கிரவுண்ட் ஃபார் ரிமூவல். பட் வித் ரெஸ்பெக்ட் டு வைஸ் பிரசிடென்ட்டை பொறுத்தளவுக்கு there is no any ground for removal. ஓகே, ஸோ கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் யாரு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் முக்கியமானது, இதெல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, அடுத்து கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் பியாண்ட் இஸ் டேர்மா? எஸ். எது வரைக்கும்? ஃபர்தர் சக்சஸர் வர்ற வரைக்கும். ரீஎலெக்ஷன் இருக்கா? இருக்கு. நோர் என் நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன் டிஸ்பியூட் அங்கே எப்படி 71 பார்க்கும்போது பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோமோ அதே தான் 71 பார்க்கும்போது வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தோம். ஓத் ஆர் அஃபர்மேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ்னு வரும்போது நாட் ஃபிக்ஸ்டு, எனி அமௌண்ட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இவருக்கு சேலரி அப்படிங்கிறது ரெகுலர் சேலரி அப்படிங்கிறது எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபாவா இருக்கார் இல்லையா, அந்த சேலரி தான் வருமோ தவிர வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு சேலரிஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எங்கேயும் கான்ஸ்டியூஷனில் பேச கிடையாது. ஓகே, இவர் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவோட சேர்மனுக்கான சேலரி அண்ட் அலவன்சஸ் என்னவோ அதுதான் இவருக்கு வரும். ஓகே, ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ இதை பொறுத்தளவு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவு கான்ஸ்டியூஷன் ஹஸ் நாட் ஃபிக்ஸ்ட் எனி அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் தி வைஸ் பிரசிடென்ட் இன் தட் கெப்பாசிட்டி, பட் he draws his regular salary in his capacity as the ex officio chairman of the Rajya Sabha. Okay, so அதோட இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to election and other matters முடியுது. ஓகே, ஓகே ஃபைன். அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பெருசாக அவங்க என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக போய் கொஸ்டின் பண்ணுறது இல்லை. வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் அதில் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த பிரசிடென்ட் ஷால் மேக் ரூல் ஃபார் தி மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபார் தி அலோகேஷன் அமாங் தி மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி செட் பிசினஸ். ஓகே, பிரசிடென்ட் ஷால் மேக் ரூல்ஸ் ஃபார் தி மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிசினஸ் கேட்டால் எஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்ட் வித் தி பிரசிடென்ட் தான். ஸோ ஹி கேன் மேக் ரூல்ஸ் ஃபார் தி மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டான்னு கேட்டால் தட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்து all executive actions of the government of India shall be expressed to be taken in the name of the prime minister and keta. No, that is not. Okay, that is head of the state தான். He has to hold executive actions responsible. So அப்போ அந்த இடத்துல வரும்போது with respect to powers and functions வரும்போது all executive actions of the union government should be taken in the name of the president தானோ தவிர not prime minister. Okay, head of the state பேர்ல தான் இருக்குமோ தவிர head of the government பேர்ல இருக்காது. So second statement is wrong. ஓகே, ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. ஃபைன், ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், ஏன்னா ரெண்டு கான்ட்ராடிக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் வெஸ்டட் இன் தி பிரைம் மினிஸ்டர். இப்போ தான் பார்த்தோம் the எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் வெஸ்டட் இன் தி பிரசிடென்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஒருவேளை 2015 பார்த்தீங்கன்னா 2018 உங்களுக்கு ஈஸி. ஓகே, அடுத்து இது பாருங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி சிவில் சர்வீஸ் போர்டுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சிவில் சர்வீஸ் போர்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் who has to head of the chairman அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி.
not Prime Minister. Okay, so அப்போ second statement wrong. So answer for this one is neither one nor two. Okay, இதெல்லாம் த்ரோ பண்ண வேண்டிய கொஸ்டின், ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து, according to the Constitution of India, it is the duty of the President of India to cause to be laid before Parliament which of the following reports. Okay, first recommendation of the Union Finance Commission. Yes, அதான் அவரோடது. Article 280ல recommendation has to be given to the President. President has to submit that report to the Parliament. Okay, அடுத்து, report of the Public Accounts Committee. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ரிப்போர்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்கா என்ன? ஸோ அதை செக் பண்ணுறதா இருந்தால் சிஏஜியோட ரோல் பார்க்கணும். ஸோ சிஏஜி it prepare its report annually. CAG give it to the President. President submit that report to the Parliament. In Parliament, the role of Public Accounts Committee is to study the report of the CAG. தானோ தவிர Public Accounts Committee, there is no any provision with respect to Public Accounts Committee has to submit its report to the President அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லலாம். ஓகே, ஸோ ரிப்போர்ட் ஆஃப் தி Public Accounts Committee அப்படிங்கிறது இட்ஸ் ராங். அடுத்து, report of the CAG, yes. Then the report of the National Commission for Scheduled Caste, yes. Scheduled Caste, Scheduled Tribes, OBC, இவங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய கமிஷன் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸை they have to submit in front of the Parliament. அது யாரோடதுன்னா பிரசிடென்ட்டோட தான். ஸோ according to the Constitution of India, it is the duty of the President to lay cause to laid before the Parliament which of the following அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா with respect to 1, 3 and 4 is the answer. ஓகே, ஸோ இது with respect to இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நமக்கு. அடுத்து, the only instances when the President of India exercises his power to veto is related to, that is Indian Post Office Amendment Bill. ஜெயில் சிங் பண்ணியிருப்பாரு. ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான் இது எல்லாமே. ஓகே, அடுத்து, இதில் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் வித் ரெஸ்பெக்ட் டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் என்னன்னு பார்த்துருக்கணும். தென் அபவுட் சிவில் சர்வீஸ் போர்டை கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. தென் ரிப்போர்ட் சப்மிட்டட் பை தி பிரசிடென்ட் இன் தி பார்லிமெண்ட் என்னென்ன, ஹூ ஆர் ஆல் அப்பாயிண்ட் பை தி பிரசிடென்ட் அப்படிங்கிறது தெரியணும். வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது இப்போ நம்ம குயிக் ரிவிஷனாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 53 பேசுது. ஸோ ஆர்டிகல் 52 தட் ஷால் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 53 that is the constitution says that executive power of the union shall be vested in the president ன்னு சொல்றாங்க. ஓகே, then with whom the real power vested, whether with president ஆன்னு கேட்டா, ஸோ ஒரு presidential form of governmentல president is act as a nominal head, so he is not considered to be a real head. ஸோ அப்போ ரியல் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் தான். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there shall be a council of ministers with the prime minister at the head, aid and advice to the president who shall in exercise of his funds and act in accordance with such advice. Okay, so அப்போ president எடுக்கக்கூடிய decisions அப்படிங்கிறது it is not on decision solely or discretionarily taken by the president. Okay, it is from the council of ministers with the prime minister who has to aid and advise to the president. So president has to act in accordance with such advice அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்றது. ஓகே, ஸோ இதில் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is bound. ஓகே, ஸோ பவுண்ட் அப்படின்றாங்க, இன்சென்ஸ் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு டைம் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் டைம் ஒரு வேளை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனோ இல்லை எனி பில்ஸோ ஏதோ ஒன்று இதாகும் போது ஸோ அதை வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா he can send it for reconsideration for a time. திருப்பி அதே இது வித் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலோ இல்லை வித்தவுட் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணலைனாலோ அதை திருப்பி அனுப்பும்போது பிரசிடென்ட் அதுக்கு பைண்டிங் தான். ஓகே, ஸோ அப்போ ரியல் பவர் ரெஸ்ட் வித் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் தானோ தவிர ரியல் பவர் இஸ் நாட் வெஸ்ட் வித் தி பிரசிடென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட்னு வரும்போது பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் அவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இதில் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஹோல்டு டியூரிங் ஹிஸ் ப்ளஷர். ஓகே, ஸோ ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் there is no any concrete removal procedure for him for these posts. ஓகே, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். பட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்ம பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன் படி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 Clause 3 பொறுத்தளவுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்ங்கிறதுனால அங்கே மெஜாரிட்டியை லூஸ் பண்ணும்போது தே ஹவ் டு வெக்கேட் தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோமோ தவிர அந்த ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்ல தான் இப்போயும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் கவர்னரும், அதே மாதிரி தான் அட்டார்னி ஜெனரலும். ஓகே, ஸோ அட்டார்னி ஜெனரலும் பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான். ஸோ அவரையும் எப்போ வேணாலும் வெக்கேட் பண்ணலாம், ஏன்னா அவருக்குன்னு ரிமூவல் ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது.
பட் இங்கே வரும்போது ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சிஏஜி, எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், கவர்னர் ஆஃப் ஸ்டேட், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன், இது இவங்க எல்லாரையும் யார் அப்பாயின்ட் பண்ணுறா? பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அடுத்து கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். தென் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், யூனியன் டெரிட்டரிஸை டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே, எனி ஷெட்யூல்டு ஏரியா ஹேஸ் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்குள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும். ஏ கமிஷன் ஆன் அஃபீஷியல் லாங்குவேஜ், ஏ ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், இது எல்லாமே எது பண்ணுறது? பிரசிடென்ட் தான் பண்ணுறாரு. பட் ஆன் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அட்வைசஸோட. ஓகே, ஸோ இதில் எங்கெல்லாம் ப்ளஷர் வருதோ அதெல்லாம். ஓகே, ஸோ ப்ளஷர்னு வரும்போது பிரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் தான். அட்டார்னி ஜெனரல் ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் தான். இந்த இடத்துல கவர்னர் இருக்கணுமே. ஓகே, கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான். ஓகே, அப்போ ரிமூவல் பவர் அப்படிங்கிறது ஹிஸ் மினிஸ்டர் இண்டிவிஜுவலி. அட்டார்னி ஜெனரல் இவரே ரிமூவ் பண்ணிக்கலாம், கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இவரே ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் சேர்மன் ஆர் மெம்பர் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, ஜாயிண்ட் பப்ளிக் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் கமிஷன், இதுக்கெல்லாம் ரிப்போர்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் மேண்டேட்டரி. ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சிஏஜி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்களுக்கெல்லாம் பார்லிமெண்ட்டோட அட்ரஸோட தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இங்கெல்லாம் இவர் என்ன பண்ணிட முடியாதுன்னா ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த இடத்துலலாம். ஏன்னா தர் இஸ் அன் ரிமூவல் ப்ரொசீஜர் ஃபார் இட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. டிப்ளமேட்டிக் பவர்ஸ், மிலிட்ரி பவர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ்லாம் பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். எமர்ஜென்சி பவர் எனிவே எமர்ஜென்சி பார்க்கும்போது பார்த்துடலாம். ஓகே, ஸோ நேஷனல் எமர்ஜென்சி பார்க்கும்போது அதை பார்த்துருவோம். ஃபைன். அடுத்து லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு சமன், ப்ரோரோக், டிசொல்யூஷன் நேற்று தான் பார்த்தோம். ஓப்பனிங் அட்ரஸ்னு வரும்போது ரைட் டு அட்ரஸ் அண்ட் ரைட் டு கிவ் ஸ்பீச், இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். ஓகே, அடுத்து நாமினேட்டிங் மெம்பர்ஸ் டு தி ஹவுசஸ், ராஜ்யசபாவில் 12 மெம்பர்ஸ், லோக்சபாவில் இப்போ கிடையாது, நேற்று பார்த்தோம். லேயிங் ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, ரிப்போர்ட் ஆஃப் சிஏஜி, ஃபைனான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டு, ரிப்போர்ட் ஆஃப் யூபிஎஸ்சி, ரிப்போர்ட் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய ரோல் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்டோட தான். ஓகே, ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து ப்ரீவியஸ் சாங்ஷன் டு தி லெஜிஸ்லேஷன் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 3ல நியூ ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வாங்கணும். பிரசிடென்ட் மணி பில்லை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 112ல வாங்கணும். ஆர்டிகல் 117ல ஃபினான்ஷியல் பில்லுக்கு வாங்கணும். ஃபினான்ஷியல் பில், ஓகே, ஃபினான்ஷியல் பில்லுக்கு வாங்கணும். எ பில் அஃபெக்டிங் டாக்ஸேஷன் இன் விச் ஸ்டேட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த மாதிரி பில்ஸ்க்கு வாங்க வேண்டியது இருக்குது. ஓகே, எ பில் அஃபெக்டிங் டாக்ஸேஷன். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட் இம்போஸ் பண்ணுறாங்கன்னா, டாக்ஸேஷன் இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதனால இன்னொரு ஸ்டேட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மேண்டேட்டரி. ஓகே, அது போக ஸ்டேட் பில் இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்பான் தி ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட். ஸோ ஆர்டிகல் 304 இதுலலாம் பிரசிடென்ட்டோட ப்ரீவியஸ் சாங்ஷன்ஸ் வேணும். அதே மாதிரி வீட்டோ பவர்னு வரும்போது அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவோம். இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு அப்சல்யூட் வீட்டோ இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஏன்னா வித்ஹெல்ட் பண்ண முடியும். குவாலிஃபைடு வீட்டோ அப்படிங்கிறது அண்ட் வீட்டோ இஸ் ஓவர் ரிடன் பை அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ரிடன் பை அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா, ஸோ ஒரு பில்ல ஒரு ஹவுஸ் பாஸ் பண்ணுது வித் அன் சிம்பிள் மெஜாரிட்டியோட அப்படின்னா, இஃப் பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷனுக்காண்டி அந்த பில்லை டு தி ஹவுஸ் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பில்லை திருப்பி பாஸ் பண்ணுறதா இருந்தால் சிம்பிள் மெஜாரிட்டியில் இருந்து 2/3 மெஜாரிட்டிக்கு அவங்க பாஸ் பண்ணணும். தட் இஸ் ஓவர் ரிடன் பை அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் பிரசிடென்ட் இருக்கான்னு கேட்டால் அப்சல்யூட் மெஜாரிட்டி, குவாலிஃபைடு வீட்டோ கிடையாது. சஸ்பென்சிவ் வீட்டோ பொறுத்தளவுக்கு ஓவர் ரிடன் பை அன் ஆர்டினரி மெஜாரிட்டி தான். ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியோட ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாரு, ரெக்கமெண்டேஷனுக்கு திருப்பி ஹவுஸ்க்கு அனுப்பும்போது திருப்பி அதே சிம்பிள் மெஜாரிட்டியோட அந்த பில்லு பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பில்லை இவர் என்ன பண்ணி ஆகணும், அப்ரூவல் பண்ணி ஆகணும். சஸ்பென்சிவ் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது ஹி வுட் நாட் டேக் எனி டெசிஷன்ஸ், நெய்தர் வித்ஹெல்ட் நார் அசென்ட். ஓகே, ஸோ இதில் குவாலிஃபைடு வீட்டோ மட்டும் கிடையாது, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ 3 இருக்கு இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு. ஓகே, ஸோ அடுத்து பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர். ஸோ பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 72, கவர்னரோட ஆர்டிகல் 161 இங்கே பார்த்துடலாம். ஓகே, ஸோ பிரசிடென்ட் ஹாஸ் த பவர் டு கிராண்ட், பார்டன், ரெப்ரைவ், ரெஸ்பெக்ட், சஸ்பென்ஷன், ரெமிஷன் ஆர் கமிட்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் பை கோர்ட் மார்ஷியல். சச் ரைட்ஸ் நாட் ரெஸ்ட் வித் தி கவர்னர். யூனியன் லா ரிலவெண்ட்டான சென்டென்சஸ் எல்லாத்தையுமே பிரசிடென்ட்னால இது பண்ண முடியும். ஸ்டேட் லா சென்டென்ஸ் எல்லாத்தையுமே இவர்னால பண்ண முடியும். பார்டன் பொறுத்தளவுக்கு, டெத் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். பார்டன் இன் கேஸ் ஆஃப் சென்டென்ஸ் டு டெத்தை பொறுத்தளவுக்கு இவங்கனால என்ன பண்ண முடியாதுன்னா சஸ்பெண்ட் பண்ணலாம், ரெமிட் பண்ணலாம், பட் கம்யூட் பண்ணலாம். பட் என்ன பண்ண முடியாதுன்னா பார்டனிங் பண்ண முடியாது. இன்சென்ஸ் லெசர் சென்டென்ஸாக வேணா அதை வேணா ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கோ தவிர பட் பார்டனிங் பண்ண முடியாது. ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட், அது கேஸ் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ கவர்னரால்
பார்டனிங் டு தி டெத் சென்டென்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா அது கேஸ் ஸ்பெசிஃபிக் ஜட்ஜ்மெண்ட் தானோ தவிர அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோலிஸ்டிக்கான சென்டென்ஸாக அது சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ இப்போ வரைக்கும் டெத் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு அது பார்டனிங் பவர் அப்படின்னா அது கவர்னர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹோப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் அதர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தட் இஸ் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பவர் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது ஹி இஸ் ஆக்ட் அஸ் த பிரசிடென்ட் எப்போ when there is an resignation, impeachment, death, otherwise அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் இவர்னால எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 6 months. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அன் டேர்ம். ஓகே, ஸோ டியூரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் டியூரேஷன் மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த டியூரேஷன்ஸை தயவு செஞ்சு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் எந்த பொசிஷன் இருக்கோ, இன்சென்ஸ் அங்கே கீ பொசிஷன்ஸ் யார், பிரசிடென்ட்டா, வைஸ் பிரசிடென்ட்டா, பிரைம் மினிஸ்டரா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா, இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பதிலாக பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டை கொடுத்துருக்காங்களா, இல்லை பார்லிமெண்ட்டுக்கு பதிலாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுத்துருக்காங்களா, பேரலல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேரலல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் பேரலல் பொசிஷன்ஸ், இதை வந்து தான் சஃபுல் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ தவிர புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. மாற்றி மாற்றி இதே விஷயங்களை தான் திருப்பி போடுவாங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கான்சியஸ் ஆகிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி டேர்ம் அண்ட் டென்யூரில் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி டியூரேஷனை வச்சு தான் அவங்க கொஸ்டின் பண்ண முடியும். 6 months பதிலாக 3 monthsன்னு போடுவாங்க, இல்லை 6 monthsக்கு பதிலாக 1 yearன்னு போடுவாங்க, இல்லை எந்த ஒரு டேட்டுமே மென்ஷன் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஓகே, இன்கேஸ் டியூரிங் அட் த ரெசிக்னேஷன், இம்பீச்மெண்ட், டெத் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டை தான் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ண போறாரு. அப்போ டியூரேஷன் அப்படின்னு வரும்போது 6 months. ஓகே, அது போக முக்கியமாக இவரோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன், அலுவல் வழி இவர் தான் சேர்மன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ராஜ்யசபா. ஓகே, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிக்னேஷன், இம்பீச்மெண்ட் ஆர் டெத். இதே இது நார்மலாக ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவர்னால அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியல அப்படின்னா, ஆப்சன்ஸோ இல்னஸோ இருந்துச்சுன்னா அப்போ வைஸ் பிரசிடென்ட் என்னவா ஃபங்க்ஷன் ஆகலாம்னா பிரசிடென்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகலாம். பட் இது எப்போ ரெஸ்யூம் ஆயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவர் அந்த ஆப்சன்ஸ்ல இருந்து இல்னஸ்ல இருந்து வெளியே வந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு போயிடணும், பிரசிடென்ட் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இங்கே டியூரேஷன் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகே, அப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா ஒரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அவ்வளோதான். அது போக பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட், ரெசிக்னேஷன், டெத் இந்த மாதிரி டைமில் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணலாம். ஆனால் அதுவும் மேக்ஸிமம் பீரியட் வந்து 6 months தான். இதே இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்சன்ஸ், இல்னஸ்னால ஒரு டெம்பரரி பீரியடாக போறாரு அப்படின்னா அப்போ பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவார். ஒன்ஸ் பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் இவர் திருப்பி அந்த பொசிஷன் ஆக்குபை பண்ணிக்கிறார், வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட். ஸோ இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டில் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் தான், ரெண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஸ்டேட்ஸ் தட் total number of ministers including the prime minister in the council of minister, okay, shall not exceed 15% of the total number of members of the house of the people. Okay, so that is ஒரு council of ministers with the prime minister இவங்களோட ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ எதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே எக்ஸீட் ஆகிடக்கூடாது. ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் இது ரொம்ப முக்கியம்டா. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல பார்லிமெண்ட்னு போட்டால் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தட் இஸ் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ ஹவுஸ் ஆஃப் த பீப்புளோட ஸ்ட்ரென்த்தில் இருந்து 15% தானே தவிர ஓவரால் பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தில் இருந்து இல்லை. ஸோ 15% அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. தட் இஸ் 91st Amendment Act. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா classifies the minister into 4 ranks: cabinet minister, minister of state with independent charge, ministry of state and deputy minister. அப்படியா கான்ஸ்டியூஷன் எங்கேன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே கிளாஸிஃபை அப்படி பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டாப்பர்ஸ். கிளாஸிஃபை, எக்ஸ்பிளைன்டு, வெல் எஸ்டாப்ளிஷ்டு, defined, mandated, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூபிஎஸ்சியில் பிஓ இதில் பாலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாப்பர்ஸ். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிளாசிஃபைஸ் தி மினிஸ்டர் இன்டூ 4 ranks. கேபினெட் மினிஸ்டர் அப்படிலாம் கிடையாது, கன்வென்ஷனல் நம்ம வச்சிருக்கிறது தான். ஓகே, அடுத்து the total number of ministers in the union government including the prime minister shall not exceed 15% of the total number of the members in the Lok Sabha ன்னு கேட்டா that is correct. இதுக்கு முன்னாடி அதான் பார்த்தோம் 91st Amendment Actல. so answer is 2 only. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்து
Consider the following statement. Okay, so the Council of Ministers in the center shall be collectively responsible to the Parliament. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன படிப்போம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் தான் படிப்போமோ தவிர பார்லிமெண்ட்னு படிக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, அடுத்து யூனியன் மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா, இப்போ தான் நம்ம படித்தோம். ஓகே, ஸோ யூனியன் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானா கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது. கன்வென்ஷனலாக தான் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபாங்கிற ஆஸ்பெக்டில் பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ அப்போ யூனியன் மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு கேட்டால் எஸ் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து த பிரைம் மினிஸ்டர் ஷால் கம்யூனிகேட் டு தி பிரசிடென்ட் அபவுட் தி ப்ரொபோசல்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷனா, எஸ். டியூட்டிஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 79 இட் இஸ் டியூட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. ஓகே, நெக்ஸ்ட். The Prime Minister of India at the time of his appointment need not necessarily be a member of one of the House of the Parliament. Okay, fine. But must become a member of one of the House within 6 months. Hold பண்ணுங்க, கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்து need not necessarily a member of one of the House of the Parliament. Okay, but must become a member of the Lok Sabha within 6 months. லோக் சபாவில் மட்டுமா? ஓகே, must be a member of one of the House of the Parliament இருக்கணுமா? ஓகே, must be a member of the Lok Sabha அந்த டைம் பீரியட்ல இருக்கணுமா? ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எடுத்ததுக்குன்னே அவரோட அப்பாயின்மெண்ட் அப்போ என்னவா இருக்கலாம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் ஹிஸ் அப்பாயின்மெண்ட் மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் ஒன் ஆஃப் த லோக் சபாவான்னு கேட்டால் இல்லை. மஸ்ட் பி மெம்பர் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுல தான் எங்கேயும் நிற்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நீ நாட் நெசசரிலி பி எ மெம்பர் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் பட் மஸ்ட் பிகம் எ மெம்பர் ஆஃப் ஒன் ஆஃப் தி ஹவுஸ் வித்தின் தி 6 months சொல்றாங்க. இங்கே லோக்சபான்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, லோக்சபாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அப்போ மற்றவங்கலாம் என்ன அப்படின்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மன்மோகன் சிங் தி தென் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை இருந்தவர், அவர்லாம் ராஜ்யசபால இருந்து வந்தவர் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே, ஸோ ஒரு மினிஸ்டரா யார் வேணாலும் ஆகலாம் இஃப் பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ். ஓகே, பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ண போறாரு. பட் ஒன்ஸ் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஆனதுல இருந்து அந்த டேட்ல இருந்து 6 monthsக்குள்ள ஓகே அவர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஹவுஸ்ல தட் இஸ் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி ஓகே லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுல ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஃபைன். அடுத்து which one of the following statement is correct? Okay, the Prime Minister of India is free to choose his ministers only from among those who are members of either house of the parliament. Okay, reserve பண்ணலாம். Can choose his cabinet colleagues after due counseling by the President of India in this regard. Has full discretion in the choice of person who are to serve as the minister in his cabinet. Okay. Has only limited power in the choice of his cabinet colleagues because of the discretionary power vested with the President of India. Discretionary power vested with the President of India வா நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அவர் நாமினல் ஹெட், ஸோ அது இருக்காது அப்படிங்கிறதுனால டியை பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். Has full discretion in the choice of person who are to serve as the minister in his cabinet. Okay. Can choose his cabinet colleagues after due counseling by the President of India in this regard. No. Okay, sir. B எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ A and B C குள்ள தான் நிற்கிறோம். Is free to choose his minister only from among those who are members of either house of the parliament. No. Okay, so anga பொறுத்தளவுக்கு he has a choice. Okay, so that is he has full discretion in the choice of person who are to serve as the ministers in the cabinet. ஏன்னா president தான், so constitution says that prime minister is appointed by the president and other ministers are appointed by the president on the advices of the prime minister தான தவிர அங்க there is no any conditions mentioned that especially only member of the any house of the parliament can have the right to become a minister அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்ல கிடையாது. ஓகே, அப்போ he has full discretion in the choice of the person who are to serve as the minister in his cabinet கேட்டா எஸ். ஓகே, என்ன அந்த மினிஸ்டர் ஆனதுல இருந்து 6 monthsக்குள்ள அவர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதுல இருக்கணும். ஸோ இங்கே அந்த ஒன்லிங்கிறது இட் இஸ் அ கீவேர்ட். ஓகே, ஸோ ஃப்ரீ டு சூஸ் ஹிஸ் மினிஸ்டர் ஒன்லி ஃப்ரம் அமங் தோஸ் ஹூ ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்னு கேட்டால் இல்லை, ஹி ஹாஸ் டிஸ்கிரிப்ஷன் டு சாய்ஸ் டு டேக் எனி பர்சன் அஸ் ஹிஸ் கேபினெட் மெம்பர். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பிலாங் டு த அப்பர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அவரால் என்ன பண்ண முடியும்? He will not be able to vote in his favor in the event of no confidence motion. Okay, valid-ஆ இருக்கு, ரிசர்வ் பண்ணுங்க. He will not able to speak on the budget in the lower house. Or no, he can speak. ஸோ அப்போ இது இருக்காது.
he can make statement only on the upper house. Illa, he can even give statement on the lower house. Okay. He has to become a member of the lower house within 6 months after being sworn in as the prime minister. No, there is no any procedure in the constitution like that. So, answer for this one is, he will not be able to vote in his favor in the event of a no confidence motion. That is correct. Okay, so our upper house la irukkaranaala no confidence motion nu varumbodhu lower house la அவர் என்னால என்ன பண்ண முடியாது, no confidence motion க்கு against vote பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது. So, answer is A. Next, of the following, which of the following? That's the 78. Okay, so 79 is going to be 78. Okay, so it is the duty of the Prime Minister with respect to President. Okay, so this is the first emergency power of the President. In the 78, it is nothing but a duty of the Prime Minister with respect to President in the article objective. Okay, so this is the first statement, emergency power of the President. This article 352. So, first statement eliminate பண்ணிடலாம். அடுத்து, the Prime Minister duty regarding keeping the President informed about the government's decision, policies and actions. Yes, அதுதான் அவரோட duty. அடுத்து, President's power to send advisory message to the Parliament. Parliamentங்கிறது இங்கே relationship between the Prime Minister and President தான். ஸோ இங்கே பார்லிமெண்ட்டுக்கு அங்கே ஸ்பேஸ் கிடையாது. ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து, அது அங்கே ஓகே ரைட் டு சென்ட் அட்ரஸ் அது எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் வரும், ஜுடிஷியரி பார்ட்டில் வராது, சாரி எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டில் வராது. ஓகே, தென் த பிரசிடென்ட் பவர் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 4. ஓகே ஃபைன். இப்போ என்ன பார்க்கணும், ஹூ வில் அப்பாயிண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கணும். எனி லிமிட் வித் ரெஸ்பெக்ட் டு அபவ் அப்பாயின்மெண்ட் இருக்கா? 91st அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்த 50% சீலிங். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி பிரசிடென்ட் பைண்டிங்கா இல்லையா? டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் என்னவா இருக்க முடியும்? ஆர்டிகல் 78. ஸோ இது 1 by 1 பார்த்துடலாம். ஓகே, ஸோ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் இன் இந்தியா இஸ் நாட் Okay, Prime Minister with the Council of Ministers. Okay, so Article 75 clause 1 says that only Prime Minister shall be appointed by the President and the other minister shall be appointed by the President on the advices of the Prime Minister. Okay, adu poga they put on condition, that is 91st Amendment Act 2003 la not exceeding more than 15% from the total strength of the House of the People. Idu romba mukkiyam. Okay, அடுத்து convention on the parliamentary system என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, president has to appoint by the leader of the majority party in the Lok Sabha. யார் leader of the majority party in the Lok Sabhaவோ அவங்கள தான் யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, president as a prime minister அப்பாயிண்ட் பண்ணணும். that is on convention, not mentioned in the constitution. but sometimes ஒரு coalition form of government ஃபார்ம் ஆகுதுன்னா அது அந்த டைம் சுச்சுவேஷன் டிசைட்ஸ். ஓகே, பட் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி எந்த பார்ட்டி மேஜாரிட்டி வாங்கியிருக்கோ அந்த பார்ட்டியோட லீடர், ஓகே, மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அது பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறது தான். பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மேண்டேட்டோட யார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீடர் ஆஃப் தி பார்ட்டி போகணும். ஓகே, ஸோ அதுதான் கண்டிஷன், அது கன்வென்ஷன் தான். ஓகே, அடுத்து அண்டர் ஆர்டிகல் 75 clause 5 the constitution also permits patient who is not member of either house of the parliament can become appointed as the prime minister or minister for 6 months, but within which he should become a member of either house of the parliament. ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன் இந்தியா 2 ஹவுஸ்ல இருந்துமே வரலாம். ஓகே, அஸ் அ பிரைம் மினிஸ்டராவோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாவோ 2 ஹவுஸ்ல இருந்துமே வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ அதுக்கு பர்மிசபிள் தான். ஓத் ஆர் அஃபர்மேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் தான் as per தி 3rd schedule. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ரிவிஷன் தான், ரீகால் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து டியூட்டிஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னதான், ஆல்ரெடி பார்த்தாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபர்மேஷன் டு தி பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ டியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த பிரசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டு கம்யூனிகேட் டு தி பிரசிடென்ட் all decisions of the Council of Ministers relating to the administration of the affairs of the union and proposals for legislations ஏதாவது இருந்தால் கொடுக்கணும். ஓகே, அடுத்து டு furnish such information relating to the administration of the affairs of the Council of the union and proposal for legislation as the president may call for. பிரசிடென்ட்டுக்கு அந்த ரைட் இருக்கு. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கான ரைட்ஸ் டு தி பிரசிடென்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஓகே, அடுத்து இஃப் த பிரசிடென்ட் so requires to submit for the consideration of the Council of Ministers any matter on which a decision has been taken by the minister. Okay, so ஒரு decision minister எடுக்கிறாரு, ஆனா அது என்னன்னா consideration of the Council of the Minister ட்ட கேட்பாரு. but which has not been considered by the council. கவுன்சில் பண்ணாம இண்டிவிஜுவல் மினிஸ்டர் எடுக்கிறதா இருந்தா அதை யார்கிட்ட கேட்பாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட கேட்பாரு. ஸோ அதுக்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் as respect to furnishing of information அப்படிங்கிறது அவரோட கான்ஸ்டியூஷனல் டியூட்டி. ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டரோட கான்ஸ்டியூஷனல் டியூட்டி to
give information to the president as required. Okay, so duty of the president தான், சாரி பிரைம் மினிஸ்டர் தான் அது. ஓகே, ஸோ இது ஒன்று நமக்கு அடிக்கடி கொஸ்டினில் வர்றதுனால இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை மட்டும் நம்ம இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அடுத்து பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் இன் ரிலேஷன் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறது மினிஸ்டர்ஸை ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் தான். இன்கேஸ் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாலோ இன்கேஸ் ஆஃப் டெத்தாக இருந்தாலோ அது என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிசால்வ் ஆகாது. பட் ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்கேஸ் ஆஃப் ரெசிக்னேஷன் ஆர் டெத் இட் லீட் டு ஒன் டிசால்வ் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ அதுதான் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு கேபினெட்னு வரும்போது ஹி இஸ் தி சேர்மன் ஆஃப் தி கேபினெட். ஸோ அவர் தான் சமன் பண்ணுறது ப்ரிசைட் பண்ணுறது எல்லாமே. ஸோ மேனேஜர் ஆஃப் தி சீஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் பிஸ்னஸ் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே, ஹூ இஸ் தி மேனேஜர் இன் சீஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் பிஸ்னஸ்? ஓகே, ஸ்டேட் பிஸ்னஸ் கிடையாது, கவர்மெண்ட் பிஸ்னஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டுன்னு போட்டால் அது பிரசிடெண்ட்டாக போயிடும். ஸோ கவர்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் டு த பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகல் 78. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ட் அஸ் அன் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், நேஷனல் வாட்டர் கவுன்சில். கம்போசிஷனை பொறுத்தளவுக்கு there is no any mentioned. ஓகே, ஸோ இதுதான் இந்த கம்போசிஷனை பொறுத்தளவுக்கு எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ பிரைம் மினிஸ்டர் அடுத்த ஹைரார்க்கியில் கேபினெட் மினிஸ்டர், அடுத்த ஹைரார்க்கியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், அடுத்த ஹைரார்க்கியில் டெப்யூட்டி மினிஸ்டர். ஓகே, ஸோ இந்த கம்போசிஷன்ஸ் எதுவும் கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. ஓகே, அடுத்து ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது கேபினெட்டை மட்டும் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ கேபினெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நேற்றே பார்த்தது தான். இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி பார்லிமெண்ட்டு ஆர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு கேட்டாலும் கேபினெட்னு கேட்டாலும் ஒரே மாதிரி ஒரு மீனிங்குள்ளே தான் வரும் அது. ஓகே, ஸோ அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன். ஸோ எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி இனிஷியேட்டிவ்ஸை ஃப்ரேம் ஒன் பண்ணுறக்காண்டி தான். அது போக கலெக்டிவ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்சென்ஸ் எஃபெக்டிவ் கோஆர்டினேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இன்சென்ஸ் நத்திங் பட் பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி. நேற்று ஒரு வேர்டோட ஒரு பிஓக்யூவில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதுதான் அவங்களோட ஒர்க்கு. அவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆவாங்க அப்படின்னா த்ரூ பை கேபினெட் கமிட்டிஸ் மூலமாக. அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் தான். கேபினெட் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாதுன்னா கான்ஸ்டியூஷனில் அது ஒரு அதெல்லாம் சொல்ல கிடையாது. ஓகே, மொத்தம் 2 இருக்குது, ஸ்டாண்டிங் கமிட்டி, அனதர் ஒன்று அட்ஹாக் கமிட்டி. ஸ்டாண்டிங்கை பொறுத்தவரைக்கும் பெர்மனெண்ட்டாக இருக்கும். அட்ஹாக் கமிட்டி அப்படிங்கிற டெம்பரரியாக டைம் பை கேஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. மொத்தம் 8 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 8 ஸ்டாண்டிங் கமிட்டியுமே ரொம்ப முக்கியமான கமிட்டி. இதில் 6 கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். ஓகே, மிச்சம் இருக்கிற இது மட்டும் பாருங்கள். பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர், கேபினெட் கமிட்டியான அகாமடேஷனை பொறுத்தவரைக்கும் ஹோம் மினிஸ்டர். ஸோ இது மட்டும் தனியாக வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். இது மட்டும் ஹோம் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ இந்த கேபினெட் கமிட்டி அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாக கேட்டதில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே கண்டெக்ஸ்டில் அப்படியே என்ன பண்ணிடலாம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பார்த்தலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அட்வொகேட் ஜெனரல் முடிச்சாச்சு. சாரி, கவர்னரோட பார்டனிங் பவரை நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பிரசிடென்ட்டோட அதே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கவர்னருக்கும் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கவர்னர் வித் ரெஸ்பெக்ட் டு அவரோட அப்பாயின்மெண்ட்டு, அவரோட டேர்ம் அண்ட் டென்யூரு, ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்டு ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு அங்கே யார் சொல்கிறாங்க, கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். ஸோ கவர்னரை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 153 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா there shall be a governor of each ஸ்டேட்னு சொல்கிறாங்க. பட் 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. என்னன்னா 2 ஸ்டேட்டுக்கு ஒரே காமன் கவர்னர் இருக்கலாமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அதுக்கான ஸ்பேஸ் 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்குது. ஸோ ஹி இஸ் ஆல்சோ டேக்கன் ஆன் யூனியன் டெரிட்டரியோட லெப்டினன்ட் கவர்னராகவும் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். அப்படி இருக்கிற கண்டிஷனில் இவர் டிஸ்கிரிஷனரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. டிஸ்கிரிஷனரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னா நார்மல் டைமில் ஒரு ஸ்டேட்டோட கவர்னராக இருக்காருன்னா அவருக்கான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் சீஃப் மினிஸ்டரோட அட்வைசஸ் மேண்டேட்டட். பட் யூனியன் டெரிட்டரியை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன வேணா இண்டிபெண்டாக ஃபங்க்ஷன் ஆகலாம். தட் இஸ் ஹி கெட் ஆன் இன்புட் ஃப்ரம் தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பெர்மிட் பண்ணுதுன்னா ஒரே கவர்னர் 2 or more ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கமிஷன் ரெலவெண்ட் வித் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்னு வரும்போது சர்க்காரியா கமிஷன் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, புஞ்சி கமிஷன் அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அடுத்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் அப்படின்னு வரும்போது டிட்டர்மைன் பை தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அவரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை டிட்டர்மைன் பண்ணுறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு கொடுப்பாங்க, இல்லை அதுதான் ஷஃபிள் பண்ணுவாங்க பார்லிமெண்ட். ஓத் ஆர் அஃபர்மேஷன் யார், ஹைகோர்ட் ஜட்ஜ். ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆர் எனி அதர் ஜட்ஜஸ்
as recommend senior most judge of the high court. Okay, so powers and functions னு வரும்போது இவருக்கு ரியல் பவர் இருக்கா, அங்க நாமினல் பவர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி யாருக்கு பாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு தி பிரசிடென்ட் பாத்துட்டோம். இவருக்கு ரியல் பவர் இருக்கான்னு கேட்டா டு an extent he is having certain real power. Okay, so normal time periodல council of ministers with chief minister சொல்றத தான் அடாப்ட் பண்ணணும். பட் except in so far as he is by or under this constitution required to exercise his function or any of them in his discretion பண்ணலாமான்னு கேட்டா இருக்கு. So he is having a discretionary power. So unlike பிரசிடென்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவரோட கம்பேர் பண்ணும்போது கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர் இஸ் மோர் கம்பேர் வித் பிரசிடென்ட். ஓகே, ஸோ இது சும்மா நமக்கு ரிவிஷனுக்காக தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து இதில் அவ்வளோதான். ஓகே, ஸோ திருப்பி பார்க்கலாம். ஓகே, அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஓகே, ஸோ கவர்னரை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இந்த 200, 201 இதெல்லாம் வச்சு பார்க்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரும்போது கொஞ்சம் கவர்னரோட ரோல் அங்கே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரும். என்னடா இப்போ இதோட முடிச்சிட்டோமா அப்படின்னா இங்கே இதோட போதும். ஓகே, ஸோ கவர்னர் அங்கே நமக்கு வந்து எங்கே தேவைப்படுறாரு அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரும்போது அங்கே சம்மன் ப்ரோரோகு, தென் அங்கே பில்லை ரீகன்சிடர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் வேலிடாக இருக்கும் 200, 201 டிஸ்கஸ் பண்ணால். ஓகே, ஏன்னா இப்போ பிரச்சனையே அதுதான். அந்த பில்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறதோ இல்லை பில்லை வித்ஹெல்டு பண்ணி வைக்கிறதோ இல்லை பில்லை சென்டட் ஃபார் தி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதோ இதுதான் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் கவர்னருக்கும் உள்ளான இஷ்யூ. ஸோ அதுதான் மேஜராக டிஸ்பியூட்டாக வர்றதுக்கான கொஷின் வர்றதுக்கான ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா. ஸோ அதனால தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கொண்டு வச்சாச்சு. இங்கே கவர்னரை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஸோ அடுத்து அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு வரும்போது நம்ம ரெண்டையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க. ஸோ இது யூனியன் கவர்மெண்ட்டோடது. ஓகே, ஓகே, he is appointed by the president of India வா? Yes, it is. Okay, he must have the same qualification as are required for a judge of the Supreme Court. Yes, qualification பொறுத்து judge of the Supreme Courtக்கான இதுதான். that is he is considered to be the law officer of India. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்னு வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதே தான் இங்கேயும். தென் ஹீ மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டா? நோ, இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹீ கேன் பி ரிமூவ்டு பை இம்பீச்மெண்ட் பை பார்லிமெண்ட்டா? ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன். ஸோ அட்டார்னி ஜெனரலை பொறுத்தளவுக்கு ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் தான். ஸோ அப்போ இங்கே என்ன கிடையாது அப்படின்னா there is no any specific ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் தி அட்டார்னி ஜெனரல் கிடையாது. அது போக அவர் பெர்மனண்ட் ஸ்டாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல வரும்போது இம்பீச்மெண்ட்டுங்கிற ப்ரொசீஜர்லாம் இவருக்கு கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ among the following has the right to speak and otherwise take part in the proceedings of either house of the parliament and to be member of any of the parliamentary committee in India but is not entitled to vote அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ he has the right to speak in the parliament அவங்களே சொல்லிடுறாங்க. he can take part in the proceedings of the either house of the parliament அவங்களே சொல்லிடுறாங்க. எனி பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் மெம்பராக இருக்கலாங்கிறதையும் அவங்களே சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் தான். ஓகே, ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது லீடு. ஓகே, நமக்கு அடுத்த கொஸ்டினுக்கு வரும்போது ஓகே 2013 அதே கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கேன் டேக் பார்ட் இன் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி லோக்சபாவா? எஸ். பி அ மெம்பர் ஆஃப் தி கமிட்டி ஆஃப் தி லோக்சபாவா? எஸ். ஸ்பீக் இன் தி லோக்சபாவா? எஸ். பட் வெதர் ஹீ கேன் ஹாவ் த ரைட் டு ஓட் இன் தி லோக்சபா? நோ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்து ஒன்றா போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு தனி கொஸ்டினாக கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3. Okay. Next, consider the following statement. Attorney General of India and Solicitor General of India ன்னு சொல்றாங்க. Okay, so Attorney General of India and Solicitor General of India are the only law officers of the government who are allowed to participate in the meetings of the Parliament of India ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ லா ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் there is no any mention of constitution with respect to law officerங்கிறது எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரைக்கும் ஆர்டிகல் 76 ஐ ஹோப். ஓகே, ஸோ அங்கே அட்டார்னி ஜெனரலில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. பட் சாலிசிட்டர் ஜெனரல்லாம் என்ன பண்ண செல்லதுன்னா சொல்ல கிடையாது. ஓகே, ஸோ அப்போ லா ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த லா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is some specific law with respect to law officers conditions and service rules. ஓகே, இங்கே தான் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரூல்ஸ் 1987 ஒரு லா ஆஃபீஸர்ஸ் ரூல் ஒன்று இருக்குது. இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா the law officers means it includes attorney general, solicitor general, additional solicitor general. அப்போ 3 பர்சன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க லா ஆஃபீஸர்னு சொல்லி இந்த ஆக்டில்.
ஓகே, அப்போ இவங்க 3 பேத்துக்குமே என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த 2 ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு. என்ன அதில் கான்ஸ்டியூஷனில் ஒன்று மட்டும் பேசியிருக்காங்க. பட் இங்கே பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர் த ஒன்லி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹூ ஆர் அலோடு டு பார்ட்டிசிபேட்னு சொல்கிறாங்க. அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலும் இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஹூ ஆர் அலோட் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் இல்லை. அதர் தன் மற்ற ஆஃபீஸர்ஸும் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்து, according to the Constitution of India, the Attorney General of India submits his resignation when the government which appointed him resigns. No. ஓகே, ஸோ அப்படி இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்ல கிடையாது. ஏன்னா இவருக்கு டேர்ம் அண்ட் டென்யூர்ஸுங்கிறது இல்லை. ஓகே, ஸோ 3 years மட்டும் இந்த லா ஆஃபீஸர்ஸ் ஆக்டில் சொல்கிறாங்க. பட் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் என்ன பண்ண கிடையாதுன்னா டேர்ம் அண்ட் டென்யூர்ஸ் சொல்ல கிடையாது. ஓகே, அது போக ரிமூவல் ப்ரொசீஜர் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இவர் டிஃபால்ட்டாக அந்த கவர்மெண்ட் ரிசைன் ஆனோன்னே இவர் ரிசைன் பண்ணுமாங்கிறதுனா அந்த அவசியம்லாம் இல்லை. ஓகே, ஸோ அப்போது second statement is also wrong. So answer is neither one nor two. Okay, fine. அடுத்து, அப்சர்வேஷனை பொறுத்தளவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் யார் பண்ணுறா, ஹூ கேன் அப்பாயிண்ட், எலிஜிபிலிட்டி, ரிமூவல், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரெமுனரேஷன், ஆடியன்ஸ் இன் எங்கே, அபவுட் சாலிசிட்டர் ஜெனரல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. ஃபைன். ஸோ அப்போ அப்பாயிண்டட் பை இங்கே அட்டார்னி ஜெனரலை பொறுத்தவரைக்கும் பிரசிடென்ட், அட்வொகேட் ஜெனரலை பொறுத்தவரைக்கும் கவர்னர். குவாலிஃபிகேஷன் வரும்போது ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இங்கே ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட். இங்கே ரெசிக்னேஷன் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கலாம், இங்கே ரெசிக்னேஷன் கவர்னர் கிட்ட. ரெமுனரேஷன் பிரசிடென்ட் மே டிட்டர்மைன், இங்கே கவர்னர் மே டிட்டர்மைன். டியூட்டிஸ் ரெஃபர் டு ஹிம் பை த பிரசிடென்ட், இங்கே ரெஃபர் டு ஹிம் பை தி கவர்னர். ஓகே, மாற்றி எழுதிக்கணும். ஓகே, அடுத்து, ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் தி ப்ரொசீடிங்ஸ் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் தேர் ஜாயின்ட் சிட்டிங் எனி கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆட் விச் ஹி நேம்டு எ மெம்பர் பட் வித்தவுட் ரைட் டு ஓட். ஸோ அதே தான் இங்கேயும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது ஹி என்ஜாய்ஸ் ஆல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இங்கே மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, இதெல்லாம் மினிமல் இன்ஃபர்மேஷன், இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். அது போக நான் சொன்ன அடிஷ்னல் ஒன்று இந்த லா ஆஃபீஸர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன பண்ணணும்னா ப்ரொசீஜர் சொல்லும். அவங்களோட டேர்ம் பேசியிருக்கோம், சேலரிஸ் அண்ட் அலவன்சஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் என்டையராக அதெல்லாம் அவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. லா ஆஃபீஸர்ஸ்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க போதும், அவ்வளோ தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஒரு ஸ்லைடு மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ which one of the following suggests that the government should be an eminent person from outside the state and should be detached figure without intense political links அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் தான். ஓகே, அடுத்து, with reference to the legislative assembly of a state in India, consider the following. Okay, the governor make a customary address to members of the house at the commencement of the first session of the year. Yes, presidentக்கு என்னவோ அதே தான் கவர்னருக்கு இருக்கு. When a state legislature does not have a rule on a particular matter, it follow the Lok Sabha rule on that matter அப்படிங்கிறது கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டாங்கிறதுல பார்ஷியலி கரெக்டுங்கிறதுனால இதை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ போத் 1 and 2 தான். ஓகே, அடுத்து, no criminal proceedings shall be instituted against the governor of a state in any court during his term of office. Yes, இது அவருக்கான இம்யூனிட்டி. ஓகே, அடுத்து, emoluments and allowances of the governor of the state shall not be diminished during his term of office. இது டிஃபால்ட்டாக இருக்கிறதான இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, இதெல்லாம் பெருசாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து, which one of the following statement is correct? In India, the same person cannot be appointed as the governor of 2 or more states at the same time ன்னு கேட்டால் இப்போ தான் பார்த்தோம் 7th Amendment Act. ஆக்சுவலாக ஸ்லைடு முன்னாடி போயிடுச்சு. ஸோ கொஷின் பார்த்துட்டு வந்திருக்கணும். பட் நம்ம அதை என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன் இந்தியா த சேம் பர்சன் கேன் பி அப்பாயிண்ட் அஸ் த கவர்னர் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டால் இல்லை, 7th Amendment Actல தே கேன். அடுத்து, ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா ஆர் அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஜஸ்ட் அஸ் தி ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட்டா? இல்லை, போத் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி தட் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் தான். No procedure has been laid down in the Constitution of India for the removal of governor of his or post அப்படின்னா எஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன், there is no any procedure, pleasure of the president தான் அங்கே. ஓகே, ஸோ இது கரெக்ட் தான். இருந்தாலும் 4th ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். இன் கேஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஹேவிங் எ லெஜிஸ்லேட்டிவ் செட்டப், the chief minister is appointed by the lieutenant governor on the basis of the majority support. In case of union territory having a legislative setup, the chief minister is appointed by the lieutenant governor. No, he is appointed by the president.
ஓகே, ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல நோ ப்ரொசீஜர் ஹாஸ் பின் லே டவுன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார் த ரிமூவல் ஆஃப் கவர்னர் ஃபார் ஹிஸ் ரிமூவல். இதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நோ ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டால் நோ ப்ரொசீஜர், தர் இஸ் நோ எனி ப்ரொசீஜர் லே டவுன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார் தி ரிமூவல் ஆஃப் கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட் கிடையாது. ஏன்னா ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டிஸ்கிரிஷனரி பவர்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிஷனரி பவர் இன் சென்ஸ் வித்தவுட் an aid and advice from the Council of Ministers with the CMM. Okay, Chief Minister with the Council of Ministers ஓட அட்வைஸ் இல்லாம தன்னிச்சையா செயல்படக்கூடிய திங்ஸ் எது எது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சென்டிங் a report to the President of India for imposing the President rule. இதுக்கு Council of Ministers with the Chief Minister advices இருக்கணுமா? அவசியம் இல்லை. Appointing the ministers நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். Council of Ministers with the there is governor has to appoint the CM Chief Minister and other ministers are appointed by the governor on the advices of the Chief Minister. Okay, so அப்போ இந்த இடத்துல இது என்னன்னா அவரோட டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். இருந்தாலும் தேர்ட் பாருங்க. ரிசர்விங் சர்டன் பில்ஸ் பாஸ்டு பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எஸ், அது அவரோட 200ல் ஆர்டிகல் 200ல் இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர் தான். மேக்கிங் தி ரூல்ஸ் டு கண்டக்ட் தி பிஸ்னஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கேயும் யாரோட அட்வைசஸ் வேணும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரோட அட்வைசஸ் வேணும். அப்போ இந்த இடத்துல இது வந்து இவரோட டிஸ்கிரிஷனரி பவர்னு சொல்ல முடியாது. ஸோ 1 and 3. ஓகே, ஸோ ஓவரால் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டென்ட்டை முன்னாடியே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் என்னென்னலாம் நம்ம ரீகால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்க்கணும். ரிமூவல், தர் இஸ் நோ எனி ப்ரொசீஜர். இம்யூனிட்டி ஃபார் கவர்னர், எஸ் இருக்குங்கிறது நம்ம பார்த்தோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸில் வாட் இஸ் இஸ் பவர் பின்னாடி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்க்கும்போது பார்க்கலாம். டிஸ்கிரிஷனரி பவர் வரும்போது டிஸ்கிரிஷனரி பார்த்துக்கலாம். தெர் இஸ் டிஸ்கிரிஷனரி அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாலரிஸ் அண்ட் அலவன்சஸ் பொறுத்தளவு ஹூ டிட்டர்மைன்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. அபவுட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது தெர் இஸ் கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வேரியஸ் கமிட்டிஸ் ரெலவெண்ட் வித் கவர்னர் அப்படின்னு வரும்போது இதில் பெருசாக ஒன்றும் இங்கே ரோல் இல்லை. ஓகே, ரைட் ஆஃப் கவர்னர் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜ் டு தி ஹவுஸ் ஆர் ஹவுசஸ், அது அவரோட பவர் வித் ரெஸ்பெக்ட் டு எப்படி அங்கே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு பிரைம் மினிஸ்டர் பார்த்தோமோ பிரசிடென்ட் பார்த்தோமோ அதே சேம் அப்ளிகேஷன் தான் இங்கேயும். அசன்ட் டு பில்ஸ் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு நம்ம ரீகால் பண்ணியாச்சு, கண்டென்ட்டாகவும் ரீகால் பண்ணியாச்சு, கொஸ்டினாகவும் ரீகால் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவரால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தட் இஸ் இன்னைக்கு கண்டென்ட் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஃபைன். அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பார்லிமெண்ட் அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னா நோ, ரொம்ப கம்மி. பார்லிமெண்ட்டில் கேட்கக்கூடிய ப்ரொப்போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 1 or 2 ரொம்ப ரேண்டமாக தான் இருக்குது. அப்போது மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பை கேமரல் செட்டப் இருக்கிறனால பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னவாயிரும்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிஸ் அப்படியே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்துட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்துட போகுது. அப்போது சேம் அதே மாதிரி தான் நீங்கள் கம்பேரிட்டிவாக தான் படிக்க போகிறீங்க. இதில் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்போசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு 2 houses, இதில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஓகே, கொஸ்டின்குள்ளே போயிடலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் அ ஸ்டேட் இன் இந்தியா can be larger in size than the half of the legislative assembly of that particular state ன்னு சொல்கிறாங்க. ஸோ half of the strength இருக்கணும்னு சொல்கிறாங்க. that is legislative assemblyயை விட half of the strength இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா legislative assembly 100 seats அப்படின்னா legislative council 50 seat இருக்கணுமான்னு கேட்குறாங்க. நோ. ஓகே, ஸோ இதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது அவங்க சொல்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு 1/3. ஓகே, ஸோ 1/3 ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ 1/3 ஃப்ரம் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை விட 1/3 தான் இருக்கணும். அப்போ 300 சீட் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குன்னா இங்கே 100 தான் இருக்கணும். ஓகே, ஸோ அது போக இது அப்பர் லிமிட். ஓகே, லோயர் லிமிட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா 40 கீழே போகக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கான கண்டிஷன். ஓகே, ஸோ கம்போசிஷனில் அவங்க சொல்கிறது ஹாஃப் அப்படிங்கிறது இட் இஸ் ராங். ஓகே, ஸோ இன் இந்தியா கேன் பி லார்ஜர் இன் சைஸ் தேன் ஹாஃப் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியான்னு கேட்டால் இல்லை. ஓகே, செகண்ட், த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் நாமினேட்ஸ் தி சேர்மனா. ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சேர்மனை நாமினேட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் நோ. லைக் ஆன்
இதில் மாதிரி இல்லை, வைஸ் பிரசிடென்ட் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இல்லை, இட் இஸ் எலெக்டட் தான். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் போத், சாரி, நெய்தர் ஒன் நார் டூ. ஓகே, ஃபைன். அடுத்து, with reference to the legislative assembly of a state in India, consider the following statement. Okay, the governor makes a customary address to members of the house at the commencement of the first session of the year. Same, president அங்க பண்றதா இங்கேயும் கரெக்ட் தான். When a state legislature does not have a rule on a particular matter, it allow the Lok Sabha rule on that matter அப்படின்னா, yes, to an extent they will get doesn't have the rule of power. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கஸ்டமரியா லோக்சபாவோட ரூல்ஸை எடுத்துக்கிறாங்கிறது தான் உண்மை. ஸோ ஸ்டேட்மெண்ட் போத் 1 and 2 இஸ் கரெக்ட் தான். ஓகே, அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இவ்வளோ தான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஓவராலாக 2 கொஸ்டின் தான் இது வரைக்கும் ஒரு 7-8 வருஷத்தில். ஓகே, ரொம்ப கம்மியானது தான். பட் என்னென்னா ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். இன்சென்ஸ் அங்கே கேட்குறத வச்சுக்கிட்டு இங்கே உங்களால் டீகோட் பண்ணிட முடியும். அவங்க என்ன பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் கேட்குறதே போதுமானது தான், திருப்பி அங்கே டூப்ளிகேட் ஆன மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறாங்க. பட் எனிவே சர்டன் ஃபீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்துடலாம். ஓகே, ஸோ அது சாப்டர் பொறுத்தளவுக்கு பார்ட் 6 சாப்டர் 3 ஆர்டிகல் 168 to 212 கவர் பண்ணுது. ஓகே, ஆர்டிகல் 168 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் இன் ஸ்டேட் சொல்கிறாங்க. பை கேமரலாகவும் இருக்கலாம், யூனிக் கேமரலாகவும் இருக்கலாம். தட் இஸ் அன் ஆப்ஷன் ரெஸ்ட் வித் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு டிசைட் அண்ட் இட் ஹாஸ் டு பி என்டாஸ்டு ஆர் அப்ரூவ்டு பை தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டேட் ஷால் பி லெஜிஸ்லேச்சர் விச் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் ஒன்று, அங்கே பிரசிடென்ட் இருக்கிற மாதிரி. அங்கே லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கலாமா இல்லையாங்கிறது அது ஆப்ஷனல். ஓகே, வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா எடுத்துக்கலாம். அப்படி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு எடுத்துருங்க. ஓகே, தெலுங்கானா அண்டு உத்தரப்பிரதேஷ். ஸோ இது எல்லாமே 2 seats இருக்குது. ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. அதர்ஸ் ஒன்லி 1 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான். ஓகே, அடுத்து அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் யார் பண்ணணும்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஹூ கேன் ஹாவ் த ரைட் டு அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ரைடர் இருக்குது. அப்போ அந்த ரைடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அப்ரூவல் ஆகணும். ஓகே, ஸோ வெதர் அப்ரூவல் ஃப்ரம் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் மேண்டேட்டடான்னு கேட்டால் எஸ். ஓகே, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லை ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணுறதா இருந்தாலோ, இது ரெண்டுக்குமே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆகணும் அந்த கன்சர்ன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டி பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி அசம்பிளி. ஓகே, அண்டு பை அ மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி அசம்பிளி ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் 368 மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெஜாரிட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி. ஓகே, ஸோ அப்போது இது கண்டிஷன். இது ஒன்ஸ் இந்த கண்டிஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் இது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து டு தி பார்லிமெண்ட் போகணும். பார்லிமெண்ட்டில் இந்த இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஜென்ரலாக பாஸ் ஆகிறது தான். ஆனால் பார்லிமெண்ட்டில் இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ட்ரீட்டட் டு பி ஆன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஸோ கான்ஸ்டியூஷனில் இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்காக ஏதாச்சும் சேஞ்சஸ் இந்தி கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாங்கன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எனி வித் ரெஸ்பெக்ட் டு கிரியேஷன் ஆஃப் legislative council in a particular state doesn't required for any constitutional amendment. ஓகே, ஸோ அப்படி அமெண்ட் பண்ணுறது என்னென்னு ட்ரீட் பண்ண மாட்டாங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, சரி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 171 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த அசம்பிளிக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி மினிமம் 40 கீழே குறையக்கூடாது. இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த். ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 170 மேக்ஸிமம் 500க்கு மேலே போகக்கூடாது, மினிமம் 60 கீழே போகக்கூடாது. பட் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு மிசோரம் மாதிரி ஸ்டேட்ஸ்லாம். கோவா, மிசோரம்லாம் லெஸ் தென் 40 தான் இருக்காங்க, சாரி லெஸ் தென் 60 தான் இருக்காங்க. ஸோ எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. மேனர் ஆஃப் எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் எப்படி லோக்சபாவில் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தளவுக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான், இன்க்ளூடிங் நாமினேட்டட் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. ஓகே, டியூரேஷன் அப்படின்னு வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடது 5 years, எக்ஸிட் ஆகலாம், குறையவும் செய்யலாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன் பெர்மனன்ட் ஹவுஸ். இது நம்ம அங்கே ராஜ்யசபா பார்க்குற மாதிரி தான். ஸோ ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுலேயும் அப்ரைசல் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஈக்குவல் வித் அசம்பிளி ஸ்டேட் கவுன்சில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பில்லை
பாஸ் பண்ணுறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரெண்டுமே பண்ணலாம். ஆர்டினன்ஸ் அப்ரூவ் பண்ணுறதுல கவர்னர் இம்போஸ் பண்ணக்கூடிய ஆர்டினன்ஸ் அப்ரூவ் பண்ணுறதுல ரெண்டு பேத்துக்குமே சேம் பவர் தான். மினிஸ்டர்ஸ் எங்கேருந்து வரலாம், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலேருந்து வரலாம். ரிப்போர்ட் ஏதாச்சும் ஒன்று சிஏஜியோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இல்லை ஃபைனான்ஸ் கமிஷனோ கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அது அங்கேயும் சப்மிட் பண்ணுவாங்க. ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை என்லார்ஜ் பண்ணுறதுல இவங்களோட ரோலும் இருக்குது. ஈச் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் த பவர் டு பிரீச் ஆஃப் இட்ஸ் ப்ரிவிலேஜ் ஆர் கண்டெம்ப்ட் இருக்குது. பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியும். இதெல்லாம் ஈக்குவலண்ட் வித் தி அசம்பிளியோட. எங்கெங்கெல்லாம் அன்ஈக்குவல் பவர்ஸ் இருக்குன்னா மணி பில் எங்கே இனிஷியேட் பண்ண முடியாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இனிஷியேட் பண்ண முடியாது. ஒரு ஆர்டினரி பில்லாவே இருந்தாலும் ஃபைனல் டெசிஷன் யார் எடுக்கிறது தான் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எடுக்கிறது தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ண முடியாது. கவுன்சில் வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் தி எலெக்ஷன் ஆஃப் தி ராஜ்யசபா தென் பிரசிடென்ட் எலெக்ஷன் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கவுன்சில் ஹாஸ் நோ எஃபெக்டிவ் சே இன் தி ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் பில்ல எந்த ரோலும் கிடையாது. ஃபைனலி இந்த கவுன்சில் சர்வே ஆகிறதும் சர்வே ஆகாததும் யாரோடது தான், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசைட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு அன்ஈக்குவல் பவர்ஸ். அடுத்து பில்லுன்னு வரும்போது ஆர்டினரி பில், ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் பில் யார் பண்ண முடியாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால பண்ண முடியாது. ஆர்டினரி பில்லை பொறுத்தளவுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கா பார்லிமெண்ட்டில் மாதிரினா கிடையாது. டெட்லாக்லாம் கண்டிஷனே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலிருந்து ஒரு பில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு போகுது, சரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஒரு பில்லு போகுது அப்படின்னா அந்த பில்லில் ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, ஓகே. அது போக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து பாஸ் ஆகிற பில் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இப்போ வேணால் ஹோல்ட் பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஹோல்ட் பண்ண முடியும். திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 month ஹோல்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு பில்லை 4 மாதம் ஹோல்டு பண்ணலாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்படி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே டீம்டு டு பி பாஸ்றது தான் 4th month அப்புறம். இதே இது ஒரு கவுன்சிலில் இருந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஒரு பில்லு போகுதுன்னா அந்த பில்லை இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இருக்குது ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ அப்போது ஆர்டினரி பில்லை பொறுத்தளவுக்கு கம்பேர் வித் ஒரு ஆர்டினரி பில்லோ இல்லை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லோ பார்லிமெண்ட்டுக்குன்னு அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, ஆனால் அந்த பவர்லாம் இங்கே கிடையாது. ஓகே, ஸோ அண்டர்மைன் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இங்கே. ஓகே, இப்போ அசன்ட் ஆஃப் தி கவர்னர் கொஞ்சம் முக்கியமான இடத்துக்கு வரும். ஆர்டிகல் 200 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் 201. 200 வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னரோட வீட்டோவை பேசுது. ஓகே, ஸோ கவர்னர் ஒரு பில்லு 2 ஹவுஸ்லையோ இல்லை ஒரே ஹவுஸ் இருந்தால் அந்த ஹவுஸில் இருந்து பாஸ் ஆகக்கூடிய பில்லை ஒன்று ஹீ கேன் அசன்ட் பண்ணலாம், இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ணலாம், இன்சென்ஸ் நல்லிஃபை பண்ணலாம், இன்சென்ஸ் சைன் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஹீ மே சென்ட் இட் ஃபார் தி ரீகன்சிடரேஷன் டு தி ஹவுஸ் 1 time பண்ணலாம். இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா ரிசர்வ் பண்ணலாம். இது டிஸ்கிரிஷனரி பவர். ஓகே, இது அசன்ட் ஆஃப் தி கவர்னரை பொறுத்தளவுக்கு டிஸ்கிரிஷனரி பவர் தான். ஓகே, ஸோ இப்போ 3வது கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஒருவேளை ஒரு பில்லை ரீகன்சிடரேஷனுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா அந்த பில்லை ஒருவேளை சேம் மெஜாரிட்டியோட, ஓகே, ஸோ இங்கே சஸ்பென்சிவ் வீட்டோ தான், சேம் மெஜாரிட்டியோட திருப்பி ஹவுஸ் டு தி கவர்னர் அனுப்பும்போது அந்த பில்லை கம்பல்சரியாக கவர்னர் சைன் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், ஹி மஸ்ட் அசன்ட் ஃபார் இட். அதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. தட் இஸ், இஃப் த கவர்னர் வித்ஹோல்ட் இஸ் அசன்ட் டு த பில், the bill ends and does not become an act. Okay, if the governor return the bill for the reconsideration and if the bill is passed by the house or both houses again with or without amendment and presented to the governor for his assent, the governor must give his assent. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ ஒரு பில்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புனா அந்த ஹவுஸ் திருப்பி சேம் வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷனோட அந்த ரீகன்சிடரேஷனோட அந்த பில்லை திருப்பி அனுப்பிச்சா கவர்னர் அங்கே சைன் பண்ணி தான் ஆகணும். அது கண்டிஷன். ஓகே, இது இங்கே முடிஞ்சு போச்சு. இன்கேஸ் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணார்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201 பேசுகிறது தான். அப்போ 201 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a bill is reserved for the governor for the consideration of the president, பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், ஒன்று சைன் பண்ணலாம், அசன்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வித்ஹோல்ட் பண்ணலாம் பில்லை, இல்லை அப்படின்னா பில்லை ரிட்டர்ன் பண்ணலாம் எக்ஸப்ட் மணி பில்லாக இருந்தால். ஓகே, ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சருக்கோ பண்ணலாம். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணுற பில்லை ஒன்று அசன்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வித்ஹோல்டு பண்ணலாம், இல்லை ரீகன்சிடரேஷனுக்கு சென்ட் பண்ணலாம் மணி பில்லா இல்லைன்னா. ஓகே, அப்படி மணி பில்லா இல்லாத ஒரு பில்லை சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரீகன்சிடரேஷனுக்கு நான் அனுப்பின பில்லை ஹவுஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா வித்தின் 6 months ரீகன்சிடரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி ரீகன்சிடரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்லை திருப்பி
பிரசிடென்ட்டுக்கு கன்சிடரேஷனுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அந்த பில்லில் பிரசிடென்ட் கம்பல்சரியாக சைன் பண்ணணுமான்னு கேட்டால் அசன்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. லைக் ஒரு பார்லிமெண்ட்டு அனுப்பக்கூடிய பில் டு தி பிரசிடென்ட் மாதிரி கிடையாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அந்த பில்லை அவர் திருப்பி என்ன பண்ணலாம், வித்ஹெல்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஒரு ஆர்டினரி பில்லை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்னால ஒன்று அசன்ட் பண்ணலாம், இல்லை வித்ஹெல்டு பண்ணலாம், இல்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம் மணி பில்லை இல்லாட்டி. அப்படி அனுப்பின ஒரு பில்லை திருப்பி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பின பில்லை வித்தின் 6 monthsக்குள்ளே இவங்க ரீகன்சிடர் பண்ணி அதை அனுப்பணும் வித் அமெண்ட்மெண்ட் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட். அப்படி வித்தவுட் அமெண்ட்மெண்ட் திருப்பி அதே பில்லை திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அந்த பில்லை சைன் பண்ணணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. லைக் பார்லிமெண்ட் அனுப்புகிற பில்லு மாதிரி. ஓகே, மூணாவது கண்டிஷன் மணி பில்லை பொறுத்தவரைக்கும் ஒன்று அவர் அசென்ட் பண்ணணும் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணணும், ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பக்கூடாது. ஸோ இதுதான் ஆர்டிகல் 200 and 201 பேசக்கூடிய விஷயங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும்னு நினச்சது. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய சென்சஸ் அதை வச்சு நம்ம பேசணும். ஸோ அது மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு 5 minutes பேசணும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நேற்று கிளாஸில் ஒரு டவுட் இருந்துச்சு. தட் இஸ் 1971 சென்சஸ் 2001 சென்சஸ் இதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் என்ன ஒரு கொஷின் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ஆர்டிகல் 82 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இன் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் சென்ஸ் எவ்ரி ஒரு 10 year தட் இஸ் ஒரு சென்சஸ் முடிஞ்சோடனே, ஸோ 10 வருஷத்துக்கூட ஒரு சென்சஸ் நடக்கும். ஸோ 10 years கூட ஒரு சென்சஸ் முடிஞ்சோடனே டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்சஸ் முடிஞ்சோடனே, ஓகே, ஸோ சென்சஸ் முடிஞ்சோடனே டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் அஸ் அ கிரைட்டீரியா அண்ட் டெரிட்டரி அஸ் அன் கிரைட்டீரியா. ஓகே, ஸோ இந்த 2 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி சீட்ஸை ரீஅசம்பிள் பண்ணுறதோ இல்லை சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ இது எல்லாமே டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அப்படி பண்ணும்போது இது ஒரு ஒர்க்கு. அது போக ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸோட கான்ஸ்டியூன்சி எது அப்படிங்கிறத சொல்கிறதும் யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஒர்க். ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953, 52, 63, 73 வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் 42nd Amendment Act 1976 என்ன பண்ணுறாங்கன்னா அஸ் அ பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷராக, ஓகே, ஸோ இந்த சீட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் 2000 வரைக்கும் என்ன பண்ண வேணாம், இந்த சீட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சென்ஸ் அந்த 543 அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஜஸ்ட் லோக்சபாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோக்சபாவோட சீட் நம்பர்ஸ் 543 அப்படின்னா இதுதான் லிமிட்டான்னு கேட்டால் இதுதான் சீலிங் லிமிட். ஓகே, இதுக்கு மேலே அது எக்ஸ்டெண்ட் ஆக வேணாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்களோ அதுதான் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 39 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் லிமிட். ஸோ 2000 வரைக்கும் என்னென்னா அந்த பாப்புலேஷன் பேஸ்டு ஒரு க்ரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண வேணாம், சீட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2000 வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அஸ் அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷராக. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாக சீட்ஸ் ஷேர்ஸ் டு தி பர்டிகுலர் ஸ்டேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் 4 டீலிமிட்டேஷன் கமிஷன்லேயும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷராக என்ன பண்ணாங்கன்னா 42nd Amendment Act 1976 சீட்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 2000 வந்துருச்சு. இப்போ 2000 அந்த இயர் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 டைம் பீரியடில் சென்சஸ் அப்போ கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிமாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84th Amendment Actனு ஒன்று இம்போஸ் பண்ணுறாங்க. இந்த 84th Amendment Act என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை இன்னமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாப்புலேஷன் அஸ் அ க்ரைட்டீரியாவை ரிசர்வ் பண்ணி அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. இன்சென்ஸ் 2026 வரைக்கும் சீட்ஸை எந்த விதத்துலையும் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா ரீஅரேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. சேம் அவ்வளோதான், ஃப்ரீஸ் பண்ணது தான் ஃபார் எவ்ரி ஸ்டேட். ஆனால் ஒரே ஒரு அடிஷ்னல் கண்டிஷன் மட்டும் அதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டெரிட்டரி. ஓகே, ஸோ டெரிட்டரியை பொறுத்தளவுக்கு 1991 சென்சஸில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம் டேட்டாவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் தி
பார்லிமெண்ட். இதுக்கும் எந்த டேட்டாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1991 சென்சஸை எடுத்துக்கலாம். சீட்ஸை என்ன பண்ணுங்க, அதுக்கு ஏற்றபடி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1991 சென்சஸ்க்கு ஏற்றபடி டெரிட்டரியை வச்சுக்கிட்டு அதை அரேஞ்ச் பண்ணுங்க. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான அந்த டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான சீட்ஸ் ஒதுக்குறது அது வந்து 1991 சென்சஸ் பாப்புலேஷன் வச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் நேற்று இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம சொல்லலை. ஸோ அதை தான் கிளாரிட்டி கேட்டிருந்தீங்க. தேங்க்ஸ். ஓகே, ஸோ அது இதுதான். ஓகே, ஸோ 1991 சென்சஸோட டேட்டாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸோட சீட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது 1991 சென்சஸ் தான். பட் சீட்ஸோட நம்பர் என்னவாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிள் ஆகிறது அதெல்லாம் என்னவாச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த லோக்சபாவோட சீட்ஸ் அப்படிங்கிறது அது ஃப்ரீஸ், அது 1971 சென்சஸ் தான். அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கான சீட்ஸும் ஃப்ரீஸரு தான். இதில் அந்த டெரிட்டோரியல் மட்டும் என்ன ஆயிருக்குன்னா 1991 சென்சஸ் பேஸ் பண்ணி ரீஷஃபில் ஆயிருக்கு. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான கான்ஸ்டியூன்சி மட்டும் ரீஷஃபில் ஆயிருக்கு 1991 சென்சஸ் பேஸ் பண்ணி. இப்போ 2026 முடிய போகுது. இதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணக்கூடிய சென்சஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய டிபேட். இதை வச்சு தான் அந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிளாரிட்டிங்கிறது இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும் நம்ம சொல்ல வேண்டிய இந்த கிளாரிட்டி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஆனால் இன்டெப்த்தாக போவாங்களா அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட் அந்த ரோல் ஆஃப் தி டீலிமிட்டேஷன் கமிஷன் போகலாம். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் எப்படி கொஷின் வருது அப்படிங்கிறத. பட் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் நம்ம என்ன பண்ணுறோம், வைண்ட் அப் பண்ணுறோம். ஓகே, அடுத்து நாளைக்கு பார்க்க வேண்டிய டாபிக் அப்படிங்கிறது அந்த யூனியன் டெரிட்டரிஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், தென் ஜுடிஷியரி. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா 3வது நாள் ஒரு பெரிய டாப்பிக்கை முடித்த மாதிரி இருக்கும். அடுத்து நமக்கு மேஜராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் நிற்கும். ஓகே, வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் அதில் மொத்தமாக முடிச்சிடலாம். அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்னென்னா 5th டேயில் அந்த கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸு, அதர் கவர்னன்ஸ் டாபிக்ஸு சொல்லுவோம் இல்லையா, லைக் லோக்பால், லோகாயுக்தா, இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதுல நம்ம பேசிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேஜரான கன்வென்ஷனல் டாபிக்ஸ் என்னென்னா கான்ஸ்டியூஷனை ஒட்டியோ இல்லை இந்தியன் பாலிட்டியை ஒட்டியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த ஒரு ரீகால் மெத்தட் இஸ் மோர் தென் எனஃப்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் திருப்பி ரிப்பீட்டாக அவங்க அதை தான் திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கம் அக்ராஸ் பண்ணணும் அப்படின்னா POQஸை எத்தனை தடவை நம்ம திருப்பி பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ்.